சந்துரு கூட பரவாயில்ல, சூர்யாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் வேலைக்கு போறானே தவிர வருமானம் இருக்கே தவிர அப்ப நடவடிக்கையெல்லாம் எதுவுமே சரியில்லாத மாதிரியே இருக்கு. எனக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கோன்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு நாகப்பன். விவரம் முழுசாக தெரியாமல் பவுனுக்கிட்ட இதை பற்றி பேசாமல் ஐயா கிட்ட இப்போதைக்கு எதையும் காட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன நாகப்பன், ஏசியில் உங்களுக்கு இப்படி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் தப்பாக இருக்காதுங்க ஐயா. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சில பேர் இருப்பாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு யார்கிட்டையும் ஒட்டாத மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஐயா 5 விரலும் ஒன்றாவையா இருக்கு. நாகப்பன், 5 விரலும் ஒன்றா இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பொருளை இறுக்கி பிடிக்கணும்னா 5 விரலும் ஒன்றா சேர்ந்தா தானே முடியும். கடவுளே, பவித்ரா கால் பண்ணுறாளே, என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாளோ. ஐயோ, இவகிட்டேருந்து ஃபோன் வராதான்னு ஏங்கின காலம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இவகிட்டேருந்து ஃபோன் வந்தாலே படப்படப்பாக இருக்கே. கடவுளே, நீ எப்படியாவது காப்பாத்து. பவி, சூர்யா எங்கே இருக்க? ஆஃபீஸில் பவி. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு. கீபோர்ட்லேருந்து கையை எடுக்க நேரமே இல்லை. சொல்லு பவி, என்ன விஷயம்? என் மேல கோவமா சூர்யா? உன் மேலே எனக்கு என்ன பவி கோவம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொன்னேன். ஆனால் நீ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி விசாரிக்கலையே. ஏ பவி, உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, நீ வேற டென்ஷன் மூட்ல இருப்ப. அது மட்டும் இல்லாமல் உன்னோட முழு கவனமும் அங்கே இருக்கணும். அப்போ தானே நீ உங்கள் அப்பாவுக்கு அங்கே ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தான் நான் உன்னை தொந்தரவு பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எமர்ஜென்சினா தான் நீ ஏன்னு கூப்பிட்டுருப்பல்ல. ஆக்சுவலி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் பவி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா, நீ என் கால்க்காக வெயிட் பண்ணேன்னு சொல்றது. அஃப்கோர்ஸ் பவி, நீ நான் லவ் பண்ணுற பொண்ணு, எந்த பிரச்சனைனாலும் அது மாறாது. சொல்லு பவி, இப்போ எதுக்கு கால் பண்ண? ஏதாவது எமர்ஜென்சியா? சூர்யா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளோ வேணும் பவி? டாக்டர் அப்பாவுக்கு அவசரமாக ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கணும்னு சொன்னார். ஒரு 3000 தேவைப்படுது. அட்மிட் பண்ணும்போது சுந்தர்னு ஒருத்தர் யாரும் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னீங்க, அவர் இப்போ இல்லையா? சூர்யா, அவரை பற்றியும் ஒரு முக்கியமான விஷயம் உன் கூட டிஸ்கஸ் பண்ணணும். அதை அப்புறமா பண்ணுறேன். இப்போ அவர் இங்கே இல்லை. ஹெல்ப் பண்ண முடியுமா சூர்யா? பவி, என்கிட்ட நீ இவ்வளோ ஆப்ளிகேட்டடாக கேட்கணும் தேவையே இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறவன் தான். ஜஸ்ட் சுந்தர் அங்கே இல்லையான்னு மட்டும்தான் கேட்டேன். ஏன்னா அங்கே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆண் துணை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால தான் அவர் இருக்காரான்னு கேட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி நீ என்கிட்ட எவ்வளோ பணம் வேணால் கேட்கலாம். தேங்க்ஸ் சூர்யா. சரி, இப்போ உன் அக்கௌண்ட்டில் 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். வேறு எவ்வளோ பணம் வேணாலும் எப்போ வேணாலும் சங்கடப்படாமல் கேளு, ஓகேவா? ஓகே சூர்யா. பணம் வந்திருக்கும் பாரு. வந்துருச்சு சூர்யா. இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். எனக்கு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. சரி, அப்பாவை பார்த்துக்கோ, நான் ஃபோனை வைக்கிறேன். பாய் பாய். இந்த இன்ஜெக்ஷன் வேணும். டாக்டர் இந்தாங்க. கொடுங்க. சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுங்க. உங்க அப்பா ஆல்மோஸ்ட் குணமாயிட்டாரு பவித்ரா. நீங்க நாளை கூட உங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் லிக்விட் ஃபுட் மட்டும் கொடுங்க. ஓகே டாக்டர்.
கையில பணமே இல்லைன்னு சொன்னியேடி, எப்படி இந்த இன்ஜெக்ஷன் மாத்திரையெல்லாம் வாங்கின? சுந்தர் தம்பி கொடுத்துச்சா? அம்மா சுந்தர் ஃபோன் எடுக்கலம்மா. எங்க ஆஃபீஸ்ல சூர்யான்னு ஒருத்தர் வருவாரு. எங்க ஆஃபீஸ் கன்சல்டன்ட் அவர் தான் பணம் கொடுத்தாரு. சம்பளம் வாங்கிட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு பணம் தாண்டி கடன் வாங்குவேன்? வாங்குற சம்பளம் மொத்தமும் கடனை அடைக்க தாண்டி சரியா இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேக்குறியா? அந்த சுந்தர் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கொடி. மா, கல்யாணமானவன் குழந்தை இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்காத பவி. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், பாவம். அவனோட பொண்டாட்டி அவன் கூட வாழ கொடுத்து வைக்காம அல்பாயுசுல போயிட்டா. கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தம்பி எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? பெரிய வேலையில இருக்கு, கை நிறைய பணம் சம்பாதிக்குது. ஆனாலும் பாரு, நிம்மதியே இல்ல. அந்த தம்பிக்காக இல்லனாலும் அந்த குழந்தைக்காக சம்மதம்னு சொல்லு பவி. நீ மட்டும் சரின்னு சொன்னேனா உடனே பேசிடலாம். அம்மா, அந்த பேச்சை எடுக்காதன்னு உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நாம வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக அவர்கிட்ட நான் விக்கலான்னு பாக்குறியா? அந்த கடனை நான் அடைப்பேன். மறுபடியும் கல்யாணம் இந்த விஷயத்தை தூக்கிட்டு வந்த எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், பாத்துக்கோ. எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாங்களும் உனக்கு பெருசா உதவி செய்ய முடியாம இருக்கோம். நாங்களே உன் தயவுல தாண்டி இருக்கோம். உன் கல்யாணத்துக்கெல்லாம் எங்களால என்னடி செய்ய முடியும்? மா, பணம் இல்லனா இன்னொரு வேலைக்கு போறேம்மா. பகல்ல ஆபீஸ்க்கு போறேன், நைட்ல ஏதாவது நைட் ஷிஃப்ட்டுக்கு போறேம்மா. இன்னும் சம்பாதிக்கிறேன். எல்லா பண பிரச்சனையும் ரெண்டாம் தாரமா போய் அடைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த பேச்சை நீ மறுபடியும் இழுக்காத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பவி, வென்று முடிப்பவன் அறிவாளி, விதியை நினைப்பவனே மாறி, உலகில் அனைவரும் ஐயா, தொழிலாளி. என்ன பாட்டெல்லாம் தலைகீழ பாடிட்டு இருக்கீங்க? ஜெராக்ஸ் கடைக்கு போலையா? இன்னைக்கு லீவா? அதாவது போன உடம்புக்கு வேணா ரெஸ்ட் கொடுக்கலாம், மூளை ஆக்டிவா வச்சிருக்கணும் பாரு, அதுக்கு தான். கடை தான் ஓஹோ நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி பையன் வந்து சாய் வாங்கிட்டு போறானே, நீ பார்க்கல? அதுவும் இல்லாம டெய்லி ஒரு ட்ரிப் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ல, அதுவே போதுமே. ஆக்சுவலா என்னன்னா, இப்பதானே நம்ம ராஜாராமுக்கும் பொன்னிக்கும் 25 வருஷம் கல்யாண நாள் முடிஞ்சிருக்கு. அதனால வீடே ஒரே திருவிழா மூடில் இருந்ததுல்ல. அதுவும் இல்லாமல் இப்போ தான் பொன்னியோட ஃப்ரெண்டு ராணி வேறு வந்துட்டு போனாங்களா, அதனால வீட்லேயே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆனால் வர திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக க்ளீனாக கடைக்கு போயிடுவேன். ஏன் தெரியுமா? வீட்லேயே உட்காந்து சில பேர் மூஞ்சியை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. கடைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோ, கலராக ஜெராக்ஸ் எடுக்கலாம். ஐயா ரொம்ப தமாஷா பேசுறாருலம்மா. ஐயா, நானே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஆரம்பத்துல நம்ம அண்ணனை சூரத் வரைக்கும் கூட்டிட்டு போய் விதவிதமா துணிகளை வாங்கிட்டு வந்து இங்க சென்னையில பிளாட்ஃபார்ம்ல கடை போட வச்சு அவருக்கு தொழில் கத்து கொடுத்ததே நீங்க தான்னு பொண்ணு என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா. அவ என்கிட்ட அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி வரும். அது என்ன தெரியுமா? அந்த தொழிலை நீங்க செய்யாம ஏன் சம்பந்தமே இல்லாம ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிட்டு இருக்கீங்க? பவுனு, பிஸ்னஸ்ங்கிறதுலாம் பெரிய விஷயம், அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மூளை வேணும். இப்பெல்லாம் வயசாகி போச்சு, அவ்வளவா ஓடி உழைக்க முடியாது. பவுனு, கை காட்டி மரம் தெரியும்ல, போக வேண்டிய திசையை காட்டும்ல, அது திசையத்தான் காட்டும், அதுவே கொண்டு போய் விடாது. நம்மெல்லாம் அந்த மாதிரி. அதாவது ராஜாராமுக்கு ஆரம்பத்தில் துணி எங்கெங்கெல்லாம் தரமாக சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் கை காட்டி விட்டேன். அவனுக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான். என்னங்க, எனக்கும் ஒரு டவுட்டுங்க. என்ன, உன் தம்பிக்கு கற்பூர புத்தியா இல்லையானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் தம்பிக்கு கற்பூர புத்தி தான். அடேங்க அப்பா, வேற என்ன டவுட்டு? நீங்க இப்படி தனியா ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறதுக்கு பதிலா அவன் கம்பெனில ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல, அவனுக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? இந்த பாரு, இதே கேள்வி எத்தனை வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டு இருப்ப, நானும் அதே பதில திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாரு, ராஜாராம நம்ம வீட்டில் தான் நமக்கு அவன் குழந்தை. அவன் ஆபீஸ்ல நீ பார்த்தது இல்லையே, ஒரு டெரரான சேர்மன். அங்க இருக்கிறவங்களாம் அவனை கண்டாலே நடுங்குறாங்க. நான் போய் அங்க அதெல்லாம் செட் ஆகாது. ஆனா அவன் இப்படிதான் இருக்கணும் போன, அதனாலதான் அவனால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. நான்லாம் அப்படி இல்லை.
நான்லாம் சுதந்திர பறவை. நினைச்சா ஜெராக்ஸ் கடைக்கு போவேன், இல்லையா வீட்டில் உட்காந்துட்டு கலைஞர் டிவியில் மெகா சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பேன். புரியுதா இப்போ? ஐயா நீங்க சொல்றது 100% உண்மை. ஐயா ஆபீஸ் விஷயத்துல அண்ணன் ரொம்ப கெடுபிடியானவர் தான். நேத்து கூட செந்தில் கம்பெனில ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு அவனை திட்டி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி ஒரு வழி பண்ணிட்டாராம். ஆனா இது அவன் என்கிட்ட நேரடியா சொல்லலையா, யார்கிட்டயோ போன்ல சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். நான் அந்த பக்கம் யதார்த்தமா போகும்போது காதுல கேட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். பாத்தியா பொண்ணு, இப்போ தெரியுதா ராஜாராம பத்தி? இந்த பாரு, அவன் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால தான் நான் அவன் கம்பெனி பக்கமே போகாமல் இருக்கேன். ராஜாராமோட இந்த குணம் தெரிஞ்சுதான் நானும் சரி அவன் பெத்த பசங்களும் சரி அவன் கூட சேர்ந்து பிஸ்னஸில் ஈடுபடாமல் கொஞ்சம் தள்ளியே இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுமா அவன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என் தம்பி கூட வேலை செய்யணும்னா அதுக்கு அசாத்திய திறமை வேணும். அதெல்லாம் உங்ககிட்ட எங்க இருக்கு? நீங்க உங்க ஜெராக்ஸ் கடையை பெருசுபடுத்தி பிசினஸை டெவலப் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு பழைய மிஷினையே இன்னும் வச்சுக்கிட்டு குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க. பெருசு பண்ணி டெவலப் பண்ணலாம் தான், அதுக்கு துட்டு. ஏன் என் தம்பிய கேட்டா அத்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான்னு யார் சொன்னா? நான் கேட்டா எத்தனை லட்சம்னாலும் இந்தாங்க மாமான்னு உடனே கொடுப்பான். ஆனா இந்த வயசுக்கு அப்புறம் அந்த கடையை டெவலப் பண்ணி யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அதுக்கு தான் அந்த ஓட்ட மிஷினை வச்சுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜெராக்ஸ் கடைக்கு நான் ரெகுலரா போறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா விசாலா? நீ உன் தம்பியையும் தம்பி பிள்ளைகளையும் எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் தப்பிச்சு ஓடி ஒளியறதுக்கு ஒரு இடம் வேணாமா? அதுக்குத்தான் அந்த ஜெராக்ஸ் கடை. ஓஹோ, இப்பதான் தெரியுது ஐயாவோட தொழில் பக்தி. கௌரவமா 4 காசு சம்பாதிக்கணும்னு கடைக்கு நீங்க போறீங்கன்னு பார்த்தா எனக்கு பயந்துகிட்டு தான் நீங்க அங்க போறீங்களா? உங்களை கண்ட்ரோல் கண்ட்ரோல் எடுத்து அடிச்சிட போறா. வீட்டுங்கம்மா வருவீங்கல்ல சாப்பிடறதுக்கு, அப்ப பாத்துக்கிறேன். ஏய் போய் தண்ணி கொண்டு வா. அந்த கதவை சாத்திட்டு போ, கடங்காரன் எவனாவது வந்து நிக்க போறான். கதவை சாத்திட்டு போங்கறேன்ல. சரிம்மா. நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. மா போன காரியம் என்னாச்சு? ரொம்ப உருப்பிட்டுச்சு. போ தண்ணி கொண்டு வா முதல்ல. இந்தாங்கம்மா. காஃபி சாப்பிடுறீங்களாமா? போட்டு விட்டுமா? வேண்டாம், நீ காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ள சாப்பாடு நேரமே முடிஞ்சு போயிடும். பொண்ணுன்னு வந்து எனக்கு பிறந்திருக்க பாரு. ஆமா, உங்க அப்பா எங்க? வழக்கம் போல குடிக்க போயிட்டாரா? வந்துட்டேன். புஷ்பா வந்துட்டியா? உனக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சேன், சாரி கொஞ்சம் லேட்டா. தள்ளி நில்லையா? சீ, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு வர. உன் பொண்ணுங்களை கண்ட கண்ட பொறுக்கி பசங்க கைய பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அத கூட நல்லா வேடிக்கை பார்த்துட்டு. அது இல்ல புஷ்பா, நான் அவங்ககிட்ட வரலன்னு தான் சொன்னேன். அந்த சேகர் தான் என்ன கம்பல் பண்ணி கூப்பிட்டான். அப்போ கூட நான் அதிகமாக குடிக்கல தெரியுமா. கொஞ்சம் ஒரு குவார்டர் தான் குடித்தேன். சத்தியமாக அதுக்கு மேலே நான் குடிக்கல. அந்த கடங்கார பசங்க துண்டை போட்டு இப்படி என் கழுத்தை இருக்கிறாங்க தெரியுமா. அத நினைச்சால ரொம்ப அவமானமா இருக்கு. அது அதுல இருந்து மனசை தேத்திக்க தான் சும்மா லைட்டா குடிச்சேன். சீ, பேசாத. குடிச்சிட்டு இப்படி கூத்தடிக்கிறதுக்கு காரணம் வேற சொல்வியா? எனக்கு கூட தான் அவமானமா இருக்கு. நானும் உன் கூட வந்து குடிக்கட்டுமா? தோ தோ பசங்க இருக்காங்களே, இவளும் குடிக்கட்டும், அவ தங்கச்சி வந்து குடிக்கட்டும். ஏன் நம்ம குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து எல்லாரும் குடிக்கலாம். அப்ப நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? பேசுறாரு பேசுறாரு பேச்சு. சாரி புஷ்பா, நான் பண்ணது தப்பு தான். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தது தப்பு தான். நாளையில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். போதுமா? ஓ மேல சத்தியம். போயா நீ உன் சத்தியம். அப்பா ஏய் கடங்கார வந்து தொலைய போறான். இத வேற ஆவுனா திறந்து திறந்து வச்சிருங்க. சீ.
ராஸ்கல், எல்லாம் ஆணுங்கிற திமிரு. லேடிஸ்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா? இவனெல்லாம் நடு ரோட்லயே நிக்க வச்சு சுடணும். என்னடி இன்னைக்கு யார் வம்பிழுத்தா உங்ககிட்ட? மா, ரோட்ல போறவங்க எல்லாருமே திமிரு பிடிச்சவங்கம்மா. என்ன, இவர் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டாரா? பார்த்துட்டு என்னம்மா பேசாம இருக்க? தண்ணிய கொண்டு வந்து தலையில ஊத்த வேண்டியதானே? அப்பயாவது போதை தெளிதான்னு பாப்போம். வீட்ல குடும்ப தலைவன் நல்லா இல்லனா அந்த வீடே தலைகீழா மாறிடும். வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றது நல்லா இல்லைங்க. ச்சே, கொஞ்சமாவது திருந்தறதுக்கு வழிய பாருங்க. தலடி. அப்பா 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 அடிக்கடி பட்டுருச்சாப்பா? இல்லம்மா. ஏன்பா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? நாளையில இருந்து குடிக்க மாட்டேமா. எனக்காகவாது இனிமேல் குடிக்காதீங்கப்பா, ப்ளீஸ் பா. நீ போமா, நான் குடிக்க மாட்டேன். நீ போ, நான் குடிக்க மாட்டேன். போ போ. மச்சான், உள்ளூருக்குள்ளேயே சுற்றுறது போர் அடிக்குது மச்சான். அவன் கோவா, லடாக், டார்ஜிலிங்னு பைக்லேயே ட்ரிப் அடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம என்னடானா குட்டி போட்ட பூனை மாதிரி சென்னையவே சுற்றி வந்துட்டு இருக்கோம். நல்லா சொன்னடா. இப்படி லோக்கல்ல போறதுக்கே எங்க அப்பா என்ன லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்காரு. இதுல நீ சொல்ற மாதிரி கோவா, டார்ஜிலிங் போனோம்னா எங்க அப்பா தவசமே நடத்திடுவாரு. ஏன்டா இந்த பேரண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்க? ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுன்றது எப்போ வேணா பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி நம்மளால திருப்பி வாழ முடியுமாடா? விடு மச்சான், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சரி, நீ என் கூட சைக்கிள் அகாடமியில ஜாயின் பண்றேல? மச்சான், அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாசம் மாசம் இந்த அகாடமி ஃபீஸ்லாம் கூட கட்டிடுவேன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த சைக்கிள் தான் மச்சான் வாங்க முடியுமான்னு தெரியல. டேய், நீ சைக்கிளை பத்தி எல்லாம் கவலைப்படாதடா. என் சைக்கிள் எடுத்துக்கோ. உனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு சொல்லிதான் நானே எங்க வீட்டுல புது சைக்கிள் வாங்கணும்னு சீனை போட்டேன்னு வையேன். சோ என் சைக்கிளே நல்லதா இருக்கு, நீ அதே எடுத்து ஓட்டிக்கோ. நான் புது சைக்கிள் வாங்கிக்கிறேன். அப்போ ஓகே மச்சான், நானும் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேடா. வாங்க மேடம், என்ன வேணும்? இந்த மெடிசன்ஸ் வேணும். $1800 ஆகும் மேடம். சரி, ஓகே கொடுத்துருங்க. ஓகே மேடம். $1800 கொடுங்க மேடம். கவர் வேணுங்களா? தேங்க்ஸ். தேங்க்யூ. எந்திரிங்க, பார்த்து. சாரி, எதுவும் இல்லைங்க. ஏங்க சாரிங்க, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க சடனா கிராஸ் பண்ணதை நான் பார்க்கல. இட்ஸ் ஓகேங்க. நானும் கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும். ஏதோ யோசனையில ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். மச்சான், மருந்து பாட்டில்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சேடா. இரு. டேய் மச்சான், மச்சான் விடு விடு, வேற வாங்கிக்கலாம். சரி விடு. இல்லங்க, தரையில் தானே விழுந்திருக்கு, ஒன்றும் ஆயிருக்காது. அந்த சிந்தின பாட்டில் மட்டும் வேணா வேற வாங்கிக்கலாம். மாத்திரை தான் இருக்கு. மருந்து வாங்குறதே ஒருத்தங்களுக்கு உடம்பு குணமாகணுங்கிறதுக்காக தான். அதை இப்படி கீழே விழுந்ததை எடுத்துட்டு போறது நல்லா இருக்காதுங்க. வேற வாங்கிக்கலாம், விடுங்க. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் என்னென்னமோ வியாதி வருது. விடுங்க, நான் வாங்கி தரேன். அதை கொடுங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நானே வாங்கிக்கிறேன். பரவாயில்லைங்க, நானே வாங்கி தரேன். டேய், இவங்களை ஒரு ஓரமா உட்கார வை. சரி ஓகேடா, அவன் மருந்து வாங்கிட்டு வந்துருவான். நீங்க கொஞ்சம் ஓரமா வெயிட் பண்ணுங்க. ஐ அம் ஆல் ரைட். இல்ல பரவாயில்ல, நில்லுங்க. வாங்க சார். அண்ணா, இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. சார், எதுக்கு இது இந்த டேப்லெட்லாம்? இப்போதான் யாருக்கும் கொடுத்தா மாதிரி இருக்கு. இல்ல, அது கீழே விழுந்துருச்சு, நீங்க திருப்பி கொடுங்க.
உங்களுக்கு ஒன்றும் அடிபடலையே? இல்லைங்க, பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. அது கொடுங்க. வரேன். ஓகே, தேங்க்யூ. இந்தாங்க, நீங்க வாங்கின அதே மருந்து இதில் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா இதுக்கு ரொம்ப செலவாயிருக்குமே. பரவாயில்ல விடுங்க. தப்பு பண்ணா அது சரி பண்ணி தானே ஆகணும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஏங்க, நான் கவனிக்காம வந்ததுனால தான் உங்க மேலே இடிச்சு மருந்தெல்லாம் கீழே விழுந்து ஒரு பைக்கார மருந்து மேலே ஏற்றிட்டு போயிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு லாஸ் தானுங்க. அதனால தான் நானே வாங்கி கொடுத்தேன். நீங்க எங்கங்க கவனம் இல்லாம வந்தீங்க? நீங்க கவனத்தோட வந்ததுனால தான் நான் தப்பிச்சேன். நான் தான் எந்த கவனமும் இல்லாம ரோட கிராஸ் பண்ணேன். அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் உங்களுக்கு தேவையில்லாம செலவழித்து விட்டுட்டேன். நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சிஸ்டர், 2 பேருக்குமே ஒன்றும் ஆகலைல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுவோம். நீங்கள் யாருக்கோ அவசரமாக மெடிசன் வாங்கிட்டு போகிறீங்க, சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க. வேற யாருக்கும் இல்லை, எங்க அப்பாவுக்கு தான். அப்பாவுக்கா? பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அவர் அட்மிட் பண்ணியிருக்கோம். அங்கே மருந்து இல்லைன்னு தான் இங்கே வெளியே வந்து வாங்கினேன். அப்பாவுக்கு என்னாச்சு? திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. இப்போ பரவாயில்ல, அப்பா நல்லா இருக்காரு. சரிங்க, இந்த மருந்தெல்லாம் கொண்டு போய் அவருக்கு சீக்கிரம் கொடுங்க. என்ன எமர்ஜென்சின்னு தெரியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. ஓகேவா? எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸுங்க. சரிங்க, நான் வரேன். வாங்க. சரிங்க, சரி, பரவாயில்லைங்க. அப்பாவை பார்த்துக்கோங்க. ஏய், எந்திரிக்காதயா. உட்காரு. உட்காரியா. எந்திரிச்சின்னா நடக்கிறதே வேற. என்ன சேகர், உனக்கு ஓசி சரக்கு வேணுங்கிறதுக்காக ஒழுங்கா இருந்தவருக்கெல்லாம் குடிக்க கத்து கொடுத்துருக்க, அப்படிதானே? இங்க பாரு, இனிமே இன்னொரு வாட்டி ஆனந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு வாசல் படிக்கு வந்து நின்ன, அப்புறம் உனக்கு மரியாதை கெட்டுடும். மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. அவனை திட்டாத புஷ்பா. டேய், அப்ப நீ வரலையாடா? ஏய், உனக்கு தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எரும மாடு. அங்க என்ன பார்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க? இத பார், இனிமே அவர் வர மாட்டாரு. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. பா, கிளம்புன்னு சொல்றேன்ல. அவ நான் போறேன்டா. ஊர் குடியை கெடுக்கிறதுக்காக எப்படி அலையுதுங்க பாரு. சீ, இந்த குடியால எத்தனை குடும்பங்க நாசமா போயிட்டு இருக்கு. வந்துட்டானுங்க. குடிக்காதன்னு சொன்னா கேக்குறியா நீ? என்னமோ கடன் கொடுத்த மாதிரி அப்படியே கிளம்பி வந்துட்டா திரும்ப குடிக்க கூட்டிட்டு போறதுக்கு. புஷ்பா, அவன் ஒரு லேண்ட் வச்சிருக்கான். அந்த லேண்டை விற்கிறது சம்பந்தமா தான். எதுவும் பேசாதையா, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் சொல்லிட்டேன். வாயை திறந்தாலே பொய் தான். நீங்க நிலம் வாங்கி வித்து கிழிச்சதெல்லாம் போதும். இனிமே பேசாம வீட்லயே விழுந்து கிடங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி கோயில் வாசல்ல புவனாவை ரவுடி பசங்க கைய பிடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? குவார்டர் கிடைச்சிருச்சுன்னா பொண்டாட்டியாவது பிள்ளைங்களாவது எல்லாம் மறந்து போயிடும். என்ன சொல்றது, எல்லாம் என் தலை எழுத்து. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல. சீ, அப்புறம் எதுக்காக அப்பான்னு இருக்கீங்க? ரவுடி பசங்களா? நம்ம பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தானுங்களா? அவனுங்களை இப்பவே போய் என்ன பண்ணி பாருங்க. சும்மா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு சவுண்ட் விடுறதுல பிரயோஜனம் இல்ல. அடங்குங்க. எல்லாம் அந்த கந்துவட்டி தங்கமுத்து ஆளாதான் இருக்கும். அவனுக்கு சேர வேண்டிய பணத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. வாங்க 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 வாங்கம்மா, பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தம்பி, அம்மாக்கு ஸ்டூல் எடுத்து போடு தம்பி. ஐயோ அண்ணாச்சி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு 4-5 பொருள் வாங்கணும், அவ்வளவுதான். எப்பவுமே இந்த அம்மா தான் வருவாங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. எதுக்குமா நீங்க அலைஞ்சுக்கிட்டு? என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே கொண்டு வந்து வீட்லயே கொடுத்துருப்பேனே. அண்ணாச்சி பரவாயில்ல, நாங்க இங்க மார்க்கெட்டுக்கு வந்தோம். சரி, வீட்ல கொஞ்சம் மளிகை சாமான் இல்ல, அதை வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னேன். அதனாலதான் இங்க வந்தோம். இந்தாங்க அண்ணாச்சி, இந்த சீட்டை பார்த்து போட சொல்லுங்க. தம்பி சீன், இங்க வா. வரங்க முதலாளி. இந்த அம்மாவோட லிஸ்ட் எடுத்து கொடு. சரிங்க.
எல்லாம் கொடுத்துட்டியா? மேடம். ஓகேண்ணா. ஸ்கேன் பண்ணிக்கம்மா. சரியா இருக்குமா? போமா. சதீஷ், முதலாளி இந்த அம்மாக்கு இடம் போட்டு சரிங்க கொடுங்க மேடம். அண்ணாச்சி இவன் வேண்டாம் அண்ணாச்சி, அந்த தம்பி நிறுத்து போட சொல்லுங்க. இவன் கரெக்டாக தான் நிறுத்து போடுவான். இல்ல இல்ல இவன் சரியில்லை, அந்த தம்பி நிறுத்து போட சொல்லுங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணாச்சி. இவன் சரியா நிறுத்தி போட மாட்டேங்கிறான். அந்த தம்பி தான் சரியா நிறுத்தி போடுவான். சீனுங்க வா. வர முதலாளி. முதலாளி மேடம் லிஸ்ட் இன்னும் எடுக்கல. பரவாயில்லப்பா, நீ அந்த தம்பி கிட்ட கொடுத்துட்டு இந்த வேலையை பாரு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறத எடுத்து வை. போ, நீ உங்களுக்கு இடம் போடு. என்னங்க அண்ணாச்சி? எல்லாம் எடுத்தாச்சு முதலாளி. அதை எடுத்துங்க வை. எல்லாம் செக் பண்ணி கொடு. எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சேர்த்து 600 ஆச்சுங்கம்மா. அப்படியா? தேங்க்ஸ்மா. இந்தாங்கம்மா பில்லு. அதை கொடுப்பா. அம்மா, நம்ம கடையில பொருள் எல்லாம் சுத்தமா இருக்கும்மா, எடையும் சரியா இருக்கும்மா. தேவைன்னா சொல்லுங்கம்மா, டோர் டெலிவரியே பண்ணிடுறேம்மா. என்ன அண்ணாச்சி இது? கடத்தரவுக்கு வரதே 4 பேரை பார்த்து பேசி பழகிறதுக்கு தானே. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணா அப்புறம் யாரை பார்த்து பேசுறது? சுவத்தை பார்த்து தான் பேசி ஆகணும். சரி அண்ணாச்சி, கடையில இந்த 2 பசங்க மட்டும்தான் வேலை செய்றாங்களா இல்ல வேற யாராவது கூட வேலை செய்றாங்களா? கஸ்டமர் அட்டன் பண்றது இவங்க 2 பேர் மட்டும்தாம்மா. டோர் டெலிவரிக்கு 2 பேரை தனியா வச்சிருக்கம்மா. ஆ, இவன் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்குற பையன்தாம்மா. ஆனா வர்றவங்க இவனை வேண்டான்னு சொல்லிட்டு அவனை நிறுத்து போட சொல்றாங்கம்மா. ஏன் என்னன்னே எனக்கு புரியலம்மா. இவனோட ட்ரெஸ் எதுவும் சுத்தம் இல்லாமல் இருக்கா, இல்லை கஸ்டமர் கிட்ட சிடு சிடுன்னு பேசுறானான்னு செக் பண்ணி பார்த்துட்டேம்மா. கரெக்டாக தான் இருக்கான். இருந்தும் அவனைத்தான் எல்லாருக்கும் பிடிக்குதும்மா. நீங்களே பார்த்தீங்களம்மா. இந்த ஜனங்களோட போக்கே புரியாம எனக்கே புதிரா இருக்குமா. ஆமா அண்ணாச்சி, வரவங்க கிட்ட ஏன் இந்த பையன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு கேட்டு பாத்தீங்களா? கேட்டும் பார்த்துட்டம்மா. என்னதுன்னு சொல்லாம இவன் என்னதோ சரியில்லாத மாதிரி படுதுன்னு இழுக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு இவன் எடைய குறைச்சியெல்லாம் போடுறதில்லம்மா, கரெக்டாக தான்மா போடுறான். ஜனங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலம்மா. ஆ, சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 2 பேரையும் தனித்தனியா 1 கிலோ சர்க்கரை எடை போட சொல்லுங்க. சரிங்கம்மா, பார்த்துடலாம். டேய், அம்மா சொல்ற மாதிரி சர்க்கரை எடுத்துட்டு வா. சதீஷ், நீ எடை போடு. வாங்க தம்பி, நீங்க எடை போடுங்க. நீங்களே பாத்தீங்களா அண்ணாச்சி, முதல்ல போட்ட தம்பி முதல்ல நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 1 கிலோ எடை போட்டாரு. அதுவே 2வது போட்ட தம்பி கொஞ்சமா போட்டுட்டு அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாரு. 2 பேரும் 1 கிலோ தான் போட்டாங்க, ஆனா போடுற விதம் தான் வேற. பாக்குறவங்களுக்கு இவர் என்னமோ அதிகமா போட்ட மாதிரியும் அவர் என்னமோ போட்டதுல இருந்து எடுக்கிற மாதிரியும் தானே தோணும். இனிமே
அவர் போடும்போது இந்த தம்பி மாதிரியே எடை போட சொல்லுங்க, அப்ப சரியாயிடும். படிச்சவங்க படிச்சவங்க தாம்மா. எனக்கு இத்தனை நாளும் இது உரைக்காம போயிடுச்சேம்மா. பாரு பொன்னிமா, பாரு உன்கிட்ட பேசுறவங்க எல்லாம் நீ புத்திசாலின்னு உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கேலி பண்ணிட்டே இருக்காங்க உன் பசங்க. ஹே பவுனு, என்னது இது? நம்ம பசங்க பெரியவங்கள கிண்டல் பண்ணாம வேற யாரை கிண்டல் பண்ணுவாங்க? இதெல்லாம் போய் பெருசா அதானே. எடுத்துக்காத. இப்படியே சொல்லி என் வாயை அடைச்சிடு. கேட்டுக்கிட்டியாப்பா? இனிமே அவனை மாதிரி எடை போட கத்துக்க. சரி அண்ணாச்சி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. பெரிய சந்தேகத்தையே தீர்த்து வச்சிட்டீங்கம்மா. வரோம். சரிங்கம்மா. பரவாயில்ல போயிட்டு வாங்கம்மா. பொன்னி ஒரு நிமிஷம். இங்க பாரு, நீ எந்த இடத்துக்கு வந்தாலும் அங்க ஒரு விளக்கேத்தி வச்ச மாதிரி ஒரு வேலையை பண்ணிடுற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லு பொன்னி. ஏய், ஆட்டோ கூப்பிடு. ஆட்டோ நில்லுங்க, வா பொன்னி போலாம். அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? அன்னைக்கு கோவில என்ன காப்பாத்தினாங்களே ஒரு ஆன்ட்டி, அவங்க அன்னைக்கே என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அவங்க ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் தந்து உங்க அம்மாவை வந்து பார்க்க சொல்லுமா, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன்னு சொன்னாங்கம்மா. என்னடி சொல்ற? ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்களா? ஆமாம்மா, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்கம்மா. அவங்க எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணணும்? தெரியலம்மா, நம்ம பிரச்சனைய சொன்ன உங்க அம்மா வந்து பார்க்க சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொன்னாங்கம்மா. என்னடி சொல்ற? நான் பணத்துக்காக எங்க யார் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாயா பேயா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த நல்ல விஷயத்த இவ்ளோ லேட்டா சொல்லுவியா? முட்டாள். சரி முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எங்க வந்து பார்க்கலான்னு அவங்க கிட்ட கேக்குறேன். ஏன் பொன்னி, நீ வீட்ல இருந்திருக்கலாம்ல. நான் மட்டும் மார்க்கெட் போயிட்டு அப்படியே பலசர கடைக்கு போயிட்டு வந்திருப்பேன்ல. போ பவுனு, வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது? அதான் வெளியில வந்தேன். பாரு எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு. ரிங் போய் கட் ஆகுதே தவிர அவங்க போனை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ நம்பரை கரெக்டா போட்டிருக்கியா? வேற ஏதாவது வேலையா இருப்பாங்கம்மா. அதான் மிஸ்ட் கால்ல நம்பர் இருக்குல்ல, அவங்களே பார்த்துட்டு கூப்பிடுவாங்கம்மா. இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கால் பண்றேன். அந்த அம்மா பேர் என்ன? தெரியலம்மா. தெரியலையா? என்னடி கோயில்ல காப்பாத்துனாங்கன்னு சொல்ற, ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்கன்னு வேற சொல்ற, ஆனா பேரை கேட்டா தெரியலன்னு சொல்றியே. சரியான முட்டாள். சாரிம்மா, அப்ப இருந்த பதட்டத்துல எனக்கு எதுவுமே கேட்க தோணல. ஃபோன் நம்பரும் அட்ரஸும் சொல்றேன், ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நானும் மொபைல்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். பணக்காரங்க மாதிரி இருந்தாங்களா? இல்ல நிஜமாவே பணக்காரங்க தானா? நிஜமாவே பணக்காரங்க தான்மா. கார்ல தான் கோயிலுக்கே வந்தாங்க. அன்னைக்கு அவங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கும்னு நினைக்கும் போதே பயமா இருக்கு. சரி, வேற என்ன கேட்டாங்க அந்த அம்மா? அந்த ரவுடிங்க எதுக்காக என்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னு கேட்டாங்க. கடனை வசூல் பண்றதுக்காக இப்படி ரவுடிங்களை அனுப்பி தொல்லை பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. நம்ம கஷ்டத்தையும் சொன்ன. அப்பதான் என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லி தன்னோட மொபைல் நம்பரையும் அட்ரஸையும் தந்தாங்கம்மா. நானும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அவங்க யாரு, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு அப்படி எதுவுமே கேட்டுக்கலையா? இல்லம்மா, பதட்டத்துல எதுவுமே கேட்க தோணலம்மா. போடி. சரி, அப்புறம் அவங்க யாரு என்னன்னு போட்டு நீ ஃபீட் பண்ணி வச்சிருக்க? குடுமா. காடஸ். அதனடி காடஸ்? அந்த நெருக்கடியான சமயத்துல அவங்க வந்து நின்னது கடவுளே வந்து நின்ன மாதிரி இருந்துச்சுமா. நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க. இன்னைக்கு உங்களை வீட்டை காலி பண்ண விட கூடாது. வாங்க. புஷ்பவலியம்மா, 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 புஷ்பவலியம்மா.
இப்படியே விட்டா சரி ஏம்மா புஷ்பவல்லி அம்மா இங்க பாருங்க, இன்னைக்கு பேசி ஒரு முடிவு எடுக்காம விட்டுறாதீங்க. புஷ்பாவளி இருந்தா வர சொல்லு. ஆண்டி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா வீட்ல இல்ல. அம்மா வந்ததும் வாங்க. உங்க அம்மா அப்பாவும் உள்ளதான் இருக்காங்க. கூப்பிட அவங்கள, அவங்க கிட்ட பேசிக்கிறோம். ஏம்மா புஷ்பவல்லி அம்மா, பதுங்கி இருந்தது போதும், கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. இப்ப வரட்டும் உள்ள அவங்களுக்கு. இருந்து வராங்க பாத்தியா? ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அம்மா, இந்த கேள்வியை நாங்க உங்களை பார்த்து கேட்கணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்றத பாருங்க. உங்களால எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒழுங்கா காலி பண்ற வேலையை பாருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இல்லனா நடக்கிறதே வேற. பாத்துக்கங்க. இத சொல்லிட்டு போவதான் நாங்க வந்தோம். ஹலோ, இந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடங்காரங்க உங்க வீட்டு கதவை தட்டுறதுக்கு பதிலா எங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. உங்க பொண்ணுங்களை மிரட்டுறதுக்கு பதிலா எங்க வீட்டு பொண்ணுங்களை மிரட்டுறாங்கம்மா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே திட்டு கேட்டு கேட்டு எங்களுக்கு தலையெல்லாம் வலிக்குதுமா. ஒழுங்கு மரியாதையா சொல்றோம், வீட்டை காலி பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. போதும், போதும், போங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, போங்க. வாங்கம்மா போலாம். வாங்கம்மா போலாம். வாங்க போலாம். ஆமா, வந்துட்டாங்க பெருசா. ஏய், யாரு கதவை திறந்து வச்சது? கண்டதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கண்ட மாதிரி பேசிட்டு இருக்குங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? போய் கதவை சாத்து முதல்ல. பொன்னி, வரேன் வந்துட்டேன். இந்தாங்கண்ணே, கொண்டா சாப்பிடுங்க. பாத்தியா, பொன்னி வந்தாச்சு. விசாலன் இங்கே தான் இருக்க. இந்த பவுனை தான் ஆளை காணோம். பவுனு, கிச்சன்ல எவ்வளவு நேரம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப? சீக்கிரம் வா. ஐயா இதோ வந்துட்டேன். பவுனு, அண்ணன் எவ்வளவு ஆர்வமா கூப்பிட்டு இருக்காரு. இன்னும் என்ன வேலை உனக்கு? இங்க வா. கொஞ்ச நேரம் இரு, ஏதோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். இதை தொட்டியை மட்டும் கழுவிட்டு வர வேண்டியதான். சரியா போச்சு போ. இந்த பாரு விசாலம், இன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னு தெரியுமா? டிவில பொன் தென்றல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஃபுல்லா பழைய பாட்டு தான், அதுவும் கண்ணதாசன் பாட்டு. அதெல்லாம் உட்காந்து பாரு. அதெல்லாம் உட்காந்து பார்த்தாதான் பழைய பாட்டோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். ஏங்க, பிள்ளைங்க எல்லாருமே வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்க்கட்டும். நீங்க ஏன் பழைய பாட்டா வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணி, என்ன நீ அவர் பாக்குற ஒரே ப்ரோக்ராம் அதுதான். அவர் பார்த்துட்டு போட்டும், விடுங்க நீ. ஆஹா, பாத்தியா என்ன ஒரு புரிதல்னு உனக்கு இருக்காது. அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஏய், எனக்கே நிறைய வேலை இருக்கு. உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அக்கா ப்ளீஸ்க்கா, எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதுக்காக பெண்களால் முடியும் தம்பின்னு ஒரு டாபிக் எங்களை பேச சொல்லிருக்காங்க. அதுக்காக எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி தரியா ப்ளீஸ்? ஏய், அது நெட்ல தேடினாலே கிடைக்கும். அதுக்கு தான் எங்க மிஸ் நெட்ல எல்லாம் தேடக்கூடாது, ஒவ்வொரு லைனையும் லைஃப்ல இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. லைஃப்ல இருந்தா? அப்ப நீ அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மாக்கு என்ன தெரியும்? சமைக்கிறது தான் தெரியும். ஏய், அப்ப எனக்கு மட்டும் என்ன தெரியும்? போ. அக்கா 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 ப்ளீஸ் கா, அக்கா ப்ளீஸ் கா, அக்கா சொல்றேன்ல, எனக்கு தெரியாது. இங்க வா, உனக்கு என்ன வேணும்னு மாமா கிட்டே கேளு. என்னடா கண்ணு, என்ன வேணும்? இல்ல மாமா, எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்ன வந்து தலைமை தாங்கனா தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. பெண்ணால் முடியும் தம்பின்னு ஒரு டாபிக் கொடுத்து அதுல எங்களை ஸ்பீச் கொடுக்க சொல்லிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் சொல்லி தரீங்களா? பாயிண்ட்? பெண்ணால் முடியும், ஆனா என்னால் முடியாதுடா. இந்த பாரு, மாமா வீட்லயே உட்கார்ந்திருக்கிறதுனால என்ன இந்த லேடிஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பொண்ணு இது? ஐயோ போங்க மாமா, நீங்க எல்லாத்தையும் கேலிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. செல்லம். இதோ நானும் வந்துட்டேன்ல. சரி பிரியா, நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நீ உன் விஷயத்துக்கு வா. சரிம்மா. ஏய், டிவியை போடுற, கலைஞர் சேனல் வை. பார், டிவி பாப்பமா. அன்பான கலைஞர் டிவி நேயர்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போறது வீட்ல இருக்கும் பெண்களோட சாதனைகளை சொல்லும் இனிய இல்லத்தரசி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐஸ்வர்யா, இந்த ப்ரோக்ராமே இருக்கட்டும். நம்ம பிரியா ஏதோ பாயிண்ட் கேட்டால, இதுல கிடைச்சாலும் கிடைக்கும். அவ இதே பார்க்கட்டும். அம்மா, இதுல என்னமா நமக்கு பாயிண்ட் கிடைக்க போகுது? கிடைக்கும்டி, நம்பிக்கையோட பாரு. பெண்களே நம் நாட்டின் கண்களாக இருக்கிறார்கள். அவர்களே நம் நாட்டின் தூண்களாகவும் இருக்கின்றார்கள். பெண்களுடைய பெருமையை பேசும், குறிப்பா சொல்லணும்னா இல்லத்தரசிகளின் சாகசத்தை சொல்லும் இந்த நிகழ்ச்சி தான் இனிய இல்லத்தரசிகள்.
இன்னைக்கு இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறது யாருன்னு பார்க்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் ராணி சுவாமிநாதன். ராணி அக்கா, ராணிமா பத்தியா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ராணி அக்கா டிவில வர போறதா சொல்லவே இல்லைல்ல? ஆமா பொன்னி, ராணி அக்கா டிவில எல்லாம் வராங்களே, நம்ம கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லையே. அன்னைக்கு ராணி அம்மா வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா இதையெல்லாம் பேச நேரம் இருந்துச்சு. கால்ல சுடு தண்ணிய ஊத்துன மாதிரி உடனே கிளம்பி போயிடுச்சு. சரி சரி, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே. உட்காருங்க மேம். ஹாய் மேம். ஹாய் மேம். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் டிவில இனிய இல்லத்தரசிகள் ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு மேடம். இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் இல்லத்தரசிகள் கலந்துகிட்டு அவங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்துவாங்க. இப்போ நீங்க எந்த விதமான தனித்திறமையை வெளிப்படுத்த போறீங்க? கவனகம் அப்படிங்கிற ஒரு கலையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையா மேடம்? நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான கலை இது. அந்த கலைஞர்கள் ஒரே நேரத்துல 8 விஷயத்துல 10 விஷயத்துல கவனம் செலுத்துவாங்க. 100 விஷயத்துல கவனம் செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அஷ்டவதானிகள், தசாவதானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கலையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட போறேன். அப்படி திறமை உள்ளவங்களா உண்மையிலே இருக்காங்களா? ஏன் இல்லாம, செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு சதாவதானி. அவர் ஒரே நேரத்துல 100 வகையான செயல்களை செய்யறவரு. கவனகர், கனக சுப்பரத்னம் அப்படிங்கிறவங்க நம்ம காலத்திலே இருக்கிறாங்க. அவரு ஒரே நேரத்துல 16 வகையான செயல்களை செய்யறவரு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. மேடம், நீங்க சொல்ற விஷயம் எங்களை உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஆனா நீங்க சொல்ற எல்லா பேருமே ஆண்களோட பேராவே இருக்கே மேடம். ஏன் பெண்கள் இந்த துறையில எந்த சாதனையுமே பண்ணலையா? இல்ல பெண்களால இது செய்யவே முடியாதா? ஆனா நல்லா கேட்டீங்க. ஆம்பளைங்க தான் இந்த திறமைய ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு பயிற்சி பண்ணி செய்யறாங்க. ஆனா பொம்பளைங்க இயல்பாவே அஷ்டவதானி தான், இல்லைன்னா தசாவதானி தான். அவங்க பயிற்சி எல்லாம் பண்ண வேண்டியதே இல்ல. நீங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற இந்த பொம்பளைங்களை போய் பாருங்களேன். ஒரு பக்கம் கை குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது மேலேயே ஒரு கண்ணா இருப்பாங்க. அதே சமயத்துல குக்கர்ல சாதம் வச்சுக்கிட்டு எத்தனை விசில் போயிருக்குன்னு கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுப்புல வச்ச காய்கள் வெந்துருச்சான்னு அதோட வாசனை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே சமயத்துல இந்த கையெல்லாம் சும்மா இருக்காதுல்ல, துணி எல்லாம் அப்படியே அலசி போட்டு காய வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம இந்த டிவியில வர சீரியல் எல்லாம் அதெல்லாம் கரெக்டா பாத்துடுவாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணு தசாவதானிங்க தானே? சூப்பர் மேடம். நீங்க சொல்ற விஷயம் நம்ப முடியற மாதிரியும் இருக்கு, ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மேடம். இப்போ உங்களை வச்சு உண்மையிலேயே எல்லா பெண்களுக்கும் இந்த திறமை இருக்கா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ண போறோம். கலை, இப்ப இங்க ராணி மேடம் நமக்காக என்ன செஞ்சு காட்ட போறாங்க? ராணி மேடம் முதல் வேலையா 21 புள்ளி 3 புள்ளி 1 புள்ளி இருக்கிற கோலம் வரைக்கும் போடுவாங்க. அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கும் போது பல விதமான சத்தம் கேட்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கோலம் போட்டு முடிச்ச உடனே சொல்லணும். இதான் மேடம் போட்டி. சரி சரி மேடம், நீங்க இதை செஞ்சிருவீங்களா இல்லையா? செஞ்சிடுவேங்கிற நம்பிக்கையில தானே இந்த நிகழ்ச்சிக்கே ஒத்துக்கிட்டேன். நம்ம ராணி மேடம் பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. கண்டிப்பா இதை நம்ம செஞ்சிருவோம்னு. சோ गाइस, போட்டிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா கரெக்டா பண்ணணும், யாரும் மிஸ் பண்ண கூடாது. மேடம் கோலம் போட போறாங்க. இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். மேம், நீங்க நாட்டு வைத்திய முறையில ரொம்ப படிச்சு வளர்ந்தவங்கன்னு சொல்றீங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்கா மேம்? வீட்ல யாருக்கோ விக்கல் வந்துட்டு இருக்கு, நான் ஸ்டாப்பா விக்கல் வந்துட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில தேனு கொஞ்சம் கலந்து குடிச்சா
விக்கல் தானா சரியா போயிடும். சரி மேம், ட்ரை காஃப் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருது. அது வந்தா என்ன பண்ணணும்? கற்பூரவள்ளி சாறு எடுத்து கொஞ்சோண்டு சர்க்கரையோட கலந்து கொடுத்தா கபம் சரியா போயிடும். திப்பிலிய வறுத்து பொடி பண்ணி தேனை கலந்து கொடுத்தா அரட்டி இரும்பு சரியா போயிடும். இடியாப்பம் இடியாப்பம். மேடம் 8 துணி அயன் பண்ணியிருக்கு மேடம். சரி மேடம், மைக்ரேன் ஒற்றை தலைவலி இதுதான் டெய்லி அடிக்கடி நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா மேடம்? என்ன பண்ணணும்? ஒத்த தலைவலி இருக்கிறவங்க எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு அந்த தோலை காய வச்சு எப்பவுமே பத்திரமா வச்சுக்கணும். அதை அரைச்சி நெத்தியில பத்து போட்டா ஒத்த தலைவலி போயிடும். வாவ், சூப்பர் மேம், செம்மையா ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க. வைத்திய குறிப்பு மட்டும் இல்லாம சமையல்லையும் பயங்கரமான ஈடுபாடு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஒரு சின்ன கேள்வி, இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு சமையல்ல இருக்கிற ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, சமையல்ல உப்பு அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? இப்ப இருக்கிற பொண்ணுங்க சமைக்கிறாங்களா என்ன? மேடம், நான் கேக்குறது இல்லத்தரசிகளுக்காக. அப்படி கேளுங்க. இந்த கை தவறி உப்பு அதிகமாகிறது சில சமயம் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா ஒரு கை பொட்டுக்கடலை எடுத்து அது மிக்சியில அரைச்சு குழம்புல சேர்த்துட்டா அந்த உப்பு சரியாயிடும். ஐடியா இல்லவா? பவுனு நீ கேட்டுக்கோ. கேட்டுக்கோங்க. இந்த ரசத்துல உப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்து கொஞ்சம் சீரகம் மிளகு புளி சேர்த்தா உப்பு குறைஞ்சு ருசியும் சேர்ந்துடும். சூப்பர் மேடம், கண்டிப்பா இது நிறைய இல்லத்தரசிங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். தெரியாதவங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மௌனமா ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னாரின் வரலாற்றை, பேப்பர் பில் 256 ரூபாய். மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பேர் கண்ணகி. வாவ், சூப்பர் மேடம். மேம், சான்ஸே இல்ல மேம். எப்படி மேடம் இவ்ளோ பேரால இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்து உங்களால சூப்பரா கோலம் போட முடிஞ்சது? சின்ன வயசுல இருந்து போட்டு பழகின கோலம் தானே. எங்களுக்கு அந்த வயசுல வேற என்ன பொழுதுபோக்கு இருந்துச்சு? இந்த கோலம் போடுறது மட்டும்தான் பொழுதுபோக்கு இருந்துச்சு. தூங்கி ஏஞ்சி உடனே வாசல்ல பெருசா கோலம் போடுவோம். இந்த எதிர் வீடு பக்கத்து வீடு அவங்கள விட நல்ல கோலம் போடுறதுக்காகவே பகலெல்லாம் இந்த கோலம் போட்டு பழகுவோம். அந்த பழக்கம் தான் இப்படி கோலம் போட வச்சிருச்சு. இப்பெல்லாம் யாரு மேம் கோலம் போடுறாங்க? கோலம் போடுற ரோலரை வச்சு 4 இழு இழுத்து கோலம் போடுறாங்க, இல்லன்னா ஸ்டிக்கரை வாங்கி வாசல்ல ஓட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? காலையில ஏஞ்ச உடனே பொண்ணுக்கு கோலம் போடணும், அதுதான் நல்லது.
கோலம் போடுறதால நல்லது ஓகே, கோலம் போடுறதால பெண்களுக்கு அப்படி என்ன நல்லது நடக்குது? வேஸ்ட் ஆஃப் டைம் தானே மேடம். அப்படி சொல்லிட முடியுமா? இந்த கோலம் போட்ட கொஞ்ச நேரத்துல அந்த கோலம் அழிஞ்சிட தான் போகுது. ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் அந்த கோலம் போட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு கோலம் போடுறதுனால ஒரு பொண்ணுக்கு என்ன கிடைக்குது? எத்தனை தடவை அந்த கோலத்தை அழிச்சு போட்டாலும் மறுபடியும் அதை அழகா உருவாக்கணுங்கிற வைராகியம் ஒரு பொண்ணுக்கு அந்த கோலத்து மூலமா தான் கிடைக்குது. அதுக்காகவாது பொண்ணுங்க கோலம் போடணும். அதுல ஒரு பொண்ணு அழகு கத்துக்கிறா, ஒரு நேர்த்தி கத்துக்கிறா, ஒரு ஒழுங்கு கத்துக்கிறா, ஒரு நிதானத்தையும் கத்துக்கிறா. மனசுல அமைதியும் நிதானமும் இல்லாம ஒரு கோலம் போட முடியுமா? பொண்ணுங்களுக்கு கோலம் போடுறது ஒரு விதத்துல தியானங்க. அத பொண்ணுங்க கத்துக்க தான் செய்யணும். சூப்பர் மேடம். கோலம் பொண்ணுங்களுக்கான ஒரு தியானம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். யாருமே இப்படி சொன்னது இல்ல. மேடம், அடுத்தபடியா நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கன்னு நாங்க பார்க்கணும். சோ முதல் விஷயமா எத்தனை மணி ஒலிச்சுது சொல்லுங்க. 7 தடவை மணி ஒலிச்சது. கரெக்டா? மேடம் சொன்னது கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட் சார். மேம் சூப்பர் மேம். எக்ஸாக்ட்டா சொல்லிருக்கீங்க மேம். அடுத்து உங்க பக்கமா சில வாசனை பூக்களை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு போன்னு சொல்ல முடியுமா? ரோசாப்பூ, மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து, செண்பகப்பூ, பன்னீர் ரோஸ். கரெக்டா? எப்படி மேடம் சூப்பரா கரெக்டா சொல்றீங்க எல்லாமே. ஓகே மேடம், அடுத்து உங்களை சுத்தி பலவிதமான சத்தங்கள் கேட்டுச்சு இல்லையா? அது என்னென்ன சத்தங்கள்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் அயன் பண்ண துணியை வச்சுட்டு போறேன்னு சொன்னாரு. அது எத்தனை துணின்னு சொன்னாரு? 8 துணின்னு சொன்னாரு. எக்ஸலென்ட் மேடம். அப்புறம் இன்னொருத்தர் இடியாப்பம்னு சொல்லிட்டே இருந்தாரு. 3 தடவை கத்திட்டு போனாரு. வாவ், எக்ஸலென்ட். சான்ஸே இல்ல மேடம். மேடம் ஒருத்தர் பேப்பர் பில்லு வச்சுட்டு போனார் இல்லையா? அவரு என்ன அமௌண்ட் சொன்னார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 256 ரூபான்னு சொன்னாரு. கரெக்டா சொன்னீங்க மேடம். இதுக்கு நடுவுல கொஞ்சம் பாடல்கள்லாம் ப்ளே பண்ணோம். அது என்னென்ன பாட்டுன்னு சொல்லணும், ஆனா ஆர்டரா சொல்லணும். 4 பாட்டு ஒலிச்சது. கரெக்டா? கரெக்ட். என்னென்ன பாட்டுன்னு சொல்லுங்க. முக்குந்தா முக்குந்தா அப்படின்னு அந்த கிருஷ்ணர் பாட்டு. மலரே மௌனமா. சூப்பர் மேடம். இன்னொன்னு வந்து ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன். அந்த பாட்டு. நீயே நீயே அப்படின்னு ஒரு பாட்டு. கரெக்டா? கரெக்ட் மேடம். கரெக்டா? ஒண்ணு விடாம எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் யூ மேடம். பாட்டெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு வசனம் ஒண்ணு வந்துச்சு. அது உங்களால சொல்ல முடியுமா? அது பூம்புகார் படத்துல இருந்து நம்ம கலைஞர் ஐயா எழுதின வசனம். விஜயகுமாரி அம்மா தான் கண்ணகியா நடிச்சாங்க. ஏங்க அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? அம்மாடி. இதுக்கிடையில அந்த பக்கெட்ல தண்ணி ஊத்துனாங்கல்ல, அது எத்தனை தடவைன்னு சொல்ல முடியுமா? அது 9 தடவை. சரியா? எப்படி மேடம் எல்லாமே கரெக்டா சொல்றீங்க? எங்களால நம்பவே முடியல. அப்புறம் ஒரு பொண்ணு உங்களை ரோஸ் வச்சு தொட்டுக்கிட்டே இருந்துச்சுல, அது எத்தனை முறைன்னு சொல்ல முடியுமா? அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஒரு 10 தடவை தொட்டு. கரெக்டா? வாவ் வாவ். பண்ணுங்க எல்லாம். சூப்பர் மேடம். மேடம் பிடிச்சிட்டீங்க மேடம். இதுக்கு மேல எங்க கிட்ட எந்த கேள்வியும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மேடம். நீங்க எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. சோ எல்லாரும் சூப்பரா ஒரு கிளாப் தட்டுங்க. சூப்பர். இந்த பாராட்டுங்க எல்லாத்தையும் உங்க வீட்ல இருக்கிற அம்மா, அக்கா, தங்கச்சி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, வீட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இந்த திறமை உள்ளவங்க தான். என் அக்கா வாணி ஒண்ணு சொல்லுவா, அது மல்டி டாஸ்கிங். அது பொண்ணுங்களுக்கு அதிகம்னு. நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் இவ்வளோ திறமை உள்ளவங்க தான். நாம தான் அவங்கள சும்மா அடுப்பங்கரையில விட்டு அடைச்சு வச்சிருக்கோம்.
அவங்களையும் வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னா நம்ம வீடு மட்டும் இல்ல நம்ம நாடும் நல்லா இருக்கும். சோ இந்த கிரீடம் வந்து உங்களுக்கு ஏத்த ஒரு கிரீடம். பேருக்கு ஏத்த மாதிரி ராணி மாதிரியே இருக்கீங்க மேடம். இன்னைக்கு இனிய இல்லத்து அரசியல் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நம்ம ராணி மேடம் கோலம் போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவுல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் துல்லியமா கவனிச்சு எதையுமே மிஸ் பண்ணாம கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வீட்ல இருக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். சோ நீங்க வந்து உங்க பேர்ல மட்டும் ராணி இல்ல மேடம், இருக்கிற இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே நீங்க ஒரு ராணின்னு தான் சொல்லணும். சோ மேடம்காக மிகப்பெரிய கைத்தட்டல் ஒண்ணு கொடுங்க. ஐயோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். ரொம்ப நன்றி மேம். நமது கலைஞர் டிவி சார்பா நன்றி சொல்றோம். தேங்க்யூ வெரி மச் மேடம். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப Congrats, ma'am. ரொம்ப சந்தோஷம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு மிக்க நன்றி. அம்மா, ஆன்ட்டி சூப்பரா பேசுறாங்கம்மா. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் தான் அவங்கள பார்க்காம மிஸ் பண்ணிட்டேம்மா. ராணிம்மா ஒவ்வொரு வார்த்தையையும் எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. படிச்சவங்க கூட இப்படி பேச முடியாது. விசாலம், இதெல்லாம் படிச்சதுனால வர்றதில்ல, அனுபவத்தினால வர்ற ஞானம் தெரியுமா? பிரியா, நீ ஏதோ ஸ்கூல்ல இந்த பெண்ணால் முடியும் தம்பிங்கிற தலைப்புக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தல, ராணி அக்கா இப்ப பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டியா? எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேமா. இந்த பாயிண்ட்ஸே போதும், நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன். வெரி குட் ரகா. ஆனா என்னடி ஆனா? இவங்க ஓ ஃப்ரெண்டா? அததாமா என்னால நம்பவே முடியல. பாத்தியா அம்மாவே கிண்டல் பண்றீங்க. இந்தாங்க பேச்சு பேசுறா. பொன்னி, ராணி அம்மாவுக்கு போனை போடு, பேசலாமா? பவுனு, என்ன? இங்க பாரு, டைனிங் டேபிள்ல என் போன் இருக்கு, கொஞ்சம் கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். அம்மா அம்மா, ஸ்பீக்கர்ல போடுங்கம்மா, நானும் கேக்குறேன். எங்க வாங்க. இரு, அவங்க எடுக்கட்டும். ஆமா வாங்க. ஹலோ ஹலோ ராணி அக்கா. நான் பொன்னி பேசுறேன். இங்க பாருங்க, நான் உங்க மேல படு கோவத்துல இருக்கேன். நான் பேசவே மாட்டேன் இனிமே உங்க கூட. ஏன் பொன்னி? ஏங்கா, இவ்ளோ பெரிய டிவி ஷோல நீங்க வர போறீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் நேர்லயே அங்க வந்து உட்காந்து கை தட்டி ரசிச்சிருப்போம்ல. ஏங்கா சொல்லல? ஐயோ, இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க கிட்ட விளையாட்டா இந்த விஷயத்த சொன்னேன். இந்த பக்கத்து வீட்டுல கலையரசின்னு ஒருத்தி இருக்கா. அவ கலைஞர் டிவில வேலை பாக்குறாளாமே. அவ இத பாத்துட்டு நீங்க இந்த நிகழ்ச்சிய பண்ணணும்னு ரொம்ப பிடிவாதமா சொன்னா. ஐயோ, திடீர்னு அந்த கலைஞர் டிவில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால என்னால யாருக்கும் சொல்ல முடியல. இருந்தாலும் கா, இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க ரெக்கார்டாவது பண்ணிருப்போம். அதையும் மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ, அதுவும் எனக்கு இப்பதான் தெரியும் பொன்னி. சரிக்கா, ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி வீட்லயே இருக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க போங்க. நாம இதெல்லாம் தானே வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ஊர் உலகத்துக்கு தெரியல. அதான் இந்த குழந்தைய வளர்க்க ஒரு கிராமமே வேணும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய நீயும் நானும் தானே தனியா வளர்த்தோம். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சூப்பர்க்கா. நீங்க அடுத்த தடவை வீட்டுக்கு வரும்போது இதுக்காகவே உங்களுக்கு தனியா ஸ்பெஷலா விருந்து வைக்க போறேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம் பொன்னி. இருங்க, என் பொண்ணு பேசணுங்கறா, குடுக்குறேன். ஹலோ ஆன்ட்டி, வேற லெவல், கலக்கிட்டீங்க. சிம்பிளி சூப்பர். ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க் யூ. ராணியம்மா, நான் மெய் மறந்து உட்கார்ந்துட்டேன் போங்க. ராணிமா, நீங்க பேசுனத வெறும் வார்த்தையில சொல்லிட முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி அக்கா, ஊர்லயே இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட எப்போ பார்த்தது. ஆனா இப்போ இந்த உலகமே உங்களை பார்த்து வியந்திருக்கு. ரொம்ப பெருமையா இருக்குக்கா. நீங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. நான் வரேன், உங்க வீட்டுக்கு வரேன். சரியா? இப்ப நான் போன வைக்கிறேன். கண்டிப்பாக்கா, கண்டிப்பா நீங்க வரணும். இதுக்காகவே நான் உங்களுக்கு விருந்து சமைச்சு போடணும். சரி சரி, ராணிமா வாங்கம்மா, கண்டிப்பா வாங்க. வச்சிடுறேன்க்கா.
அம்மா வெறும் கீரை கூட்டு மட்டும்தானா? அப்பளம் இல்லையா? ஏண்டி டிஃபன் சாப்பிட்ற நேரத்துல ஏற்கனவே லஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கே எனக்கு உயிர் போயிடுச்சு. இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்புடி. பொண்ணே, என்னங்க டிஃபன் ரெடியா? வந்துட்டேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். என்னப்பா காலையிலே பாட்டெல்லாம் தூள் பறக்குது. செம்ம ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா, அழகான மனைவி, அறிவான குழந்தைங்க எல்லாருக்கும் நான் எப்படி இருக்க முடியும்? ஹாப்பியா தானே இருக்கணும். அம்மா கேட்டிங்களா? நீங்க அழகான ஒய்ஃபா. அப்பா ஐஸ் வைக்கிறாருமா. இதுல என்னடி ஐஸ் வைக்கிறது? நான் அழகா இல்லனா நீங்களே எப்படி அழகா பிறப்பீங்க? அம்மா நாங்கலாம் அப்பா மாதிரி. அப்ப சொல்லு. போட்டானா நான். இது ஏன் சும்மா விளையாடுது தானே சொல்றேன். நீங்க என்னங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு? இட்லி நல்ல சூடா இருக்கு, முதல்ல சாப்பிடுங்க. சரி வெய்யே சாப்பிடுவோம். ஏன் பண்ணி நமக்கு 4 பிள்ளைங்கன்னு பேரு தான். டைனிங் டேபிள்ல எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. எங்க போயிட்டாங்க அவங்க எல்லாம்? சூர்யா வேலைக்கு போயிட்டு நைட்டு லேட்டா தான் வரான், அதனால காலையில லேட்டா தான் எந்திரிக்கிறான். சின்னவனை பத்தி சொல்லவே வேணாம். சைக்கிள் எடுத்துட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சானா திரும்ப வீட்டுக்கு வரதே இல்லை. ஐஸ்வர்யா ஏதோ டிசைன் பண்ணிட்டு நைட்டு லேட்டா தான் தூங்குனா. இவ ஒருத்தி தான் ஸ்கூலுக்கு போறதுனால காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சாப்பிட வந்திருக்கா. ஒரு நாள்ல ஒரு நேரமாவது எல்லாரும் கூடி உட்காந்து சாப்பிடலனா அப்புறம் நம்ம என்ன ஃபேமிலி? இத நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க வேண்டியிருக்கு. முதல்ல சூர்யாவை கூப்பிட்டு பேசுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவோம். நீ என்ன ரைஸ் சாப்பிட்டு இருக்க? டிஃபன் சாப்பிடல? ஆமாப்பா, எனக்குலாம் இப்ப இட்லி சாப்பிடவே பிடிக்கல. அதான் இட்லியை லஞ்சுக்கு பேக் பண்ண சொல்லிட்டேன். ஐயே, இட்லி எல்லாம் காலையில சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு போய் மத்தியானத்துக்கு ஆற வச்சு சாப்பிட்டா அது கல்லு மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பிட முடியாது. யாராவது எடுத்து விட அடிக்கலாம். அது என்ன அப்படி சொல்றீங்க? நான் சுட்ட இட்லி அது எப்ப சாப்பிட்டாலும் பூ மாதிரி தான் இருக்கும். நீங்க வேற இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் மத்தியான சாப்பாட்டை அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு வருவா. இது பாரு, டிஃபன் பாக்ஸ் மட்டும் ஒழுங்கா காலி ஆகல, அப்புறம் இருக்கு உனக்கு. சாம்பார் என்ன சாம்பார்? முள்ளங்கி சாம்பார். மேலெல்லாம் குத்து குத்துன்னு குத்துது. இதுக்கு தான் சொல்றது ஒழுங்கா தேய்ச்சு குளிடின்னு. நான் சொல்றத கேட்டாதானே? அப்பா அம்மாவை பாருங்கப்பா, ஒரு சின்ன ஜோக்க கூட புரிஞ்சுக்க தெரியல. ஏய், அவ முள் அங்கி சாம்பாருங்கிறா. அங்கின்னா போட்டுக்கிற ட்ரெஸ், முள்ளு ட்ரெஸ் குத்துதுங்கிறா. என் பொண்ணு எவ்வளவு பிரமாதமா ஒரு ஜோக்கு சொல்லியிருக்கா. சரியா? இந்த ஜோக்க கூட புரிஞ்சுக்க முடியல. மக்குனியா இருக்க. உங்க அம்மாக்கு ஒரு ஜோக்கு புரியணும்னா அதுக்கு டிக்ஷனரியே போடணும். ஆமா, பெரிய சூப்பர் ஜோக்கு சொல்லிட்டீங்க. இதுல விழுந்து விழுந்து வேற சிரிக்கணும். எந்திரடி, போய் கிளம்பு. கிண்டலா பண்ற? போடி போ. உங்க பசங்களோட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணணும்னா உங்களுக்கு கொள்ள ஆசை. எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருங்க. உனக்கு போய் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லுவேனா? நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது காரணமே நீ தானே. எனக்கு நல்ல அட்வைஸை கொடுத்து என்ன நல்லா என்கரேஜ் பண்ணி என்ன இந்த அளவுக்கு வர வச்சிருக்கல, அப்புறம் எப்படி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியும்? தனியா இருக்கும் போது எல்லா டயலாக்கையும் சொல்லுங்க. ஆனா பசங்க முன்னாடி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே வேலையா போச்சு. அட பொண்ணே, அட இருங்கற. ஏய் பொண்ணே நில்லு. அட ஒரு கிண்டலுக்கு சொன்னா அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறியா? நில்லு. என்ன? இங்க வா வா. நெத்தியெல்லாம் அப்படியே பூ பூவா வைத்திருக்கு. இந்த வேர்வேல் நீ அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஓ, நான் இப்பதான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியறேனா? நீ எப்பவும் என் கண்ணுக்கு அழகானவதான். நில்ல, அந்த வேர்வையை தொடச்சு வர்றேன். என்னது நடு ஹால்ல நின்னுகிட்டு விவசாய இல்ல? தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க இருக்காங்க. உங்க மனசுல இருக்கட்டும். நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். வாங்க. இரு விடுங்க, விடுங்கண்ணா. எத்தனை வயசானாலும் நீ எனக்கு அழகுதான். சரி சரி. வெக்கத்தை பாரு. அப்பா
நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. நீ இன்னும் போலியாம்மா? ஆமாப்பா. சரி போயிட்டு வா. அம்மா இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா நாங்க சொல்றதை கேளுங்க. சும்மா உங்க இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த ஏரியா அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கோம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்க பாருங்கம்மா, பெரிய மனுஷங்க இருக்கிற ஏரியா இது. இங்க வந்து காளி பசங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு போறதும், கடங்காரங்க கத்திட்டு போறதும் உங்களுக்கு வேணா பழகி போன ஒன்றா இருக்கலாம். அந்த அசிங்கத்தை தொடச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்க இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இருக்க முடியாது. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இந்த அம்மாக்கு எப்படி கோவம் வருது பாருங்க. இங்க பாருங்கம்மா, உங்க கடன்களை எல்லாம் சீக்கிரம் பைசல் பண்ற வழியை பாருங்க. நாங்களும் பல மாச காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க காதுல வாங்கவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப அமைதியா இருந்த ஏரியாமா இது. உங்க குடும்பத்தால இன்னைக்கு தினம் தினம் கூச்சல், குழப்பம், அடிதடின்னு சாச்சா எங்களால வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. கடனை அடைக்க கூடாதுன்னு நான் என்ன சாமிக்கு நேர்ந்துட்டா வந்திருக்கேன்? கையில காசு இருந்திருந்தா கடனை அடைச்சிருக்க மாட்டேன். எங்க கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லம்மா. ஏதாவது பண்ணி கடனை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைங்க. ஏன்னா எங்க பசங்க நல்லா இருக்கணும், நல்ல சூழல்ல வளரணும்னு நாங்க நினைக்கிறோம். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. எல்லாரும் இவ்ளோ பேசுறீங்கல்ல, உங்க பசங்க மேல அவ்ளோ அக்கறை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுங்க. நீங்க உங்க அசோசியேஷன் மூலமா வசூல் பண்ணி ஒரு 30 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நான் அப்படி இப்படி இருக்கிற சில்லறை கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு யாரும் வந்து கத்த மாட்டாங்க. நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. என்ன சொல்றீங்க? கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இந்த அம்மா கடன் அடைக்க நம்ம வீடு விடவா பிச்சை எடுக்கணுமா? எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. ஏய், திமிரு கிமிருன்னு சொன்னா மரியாதை கெட்டுடும் சொல்லிட்டேன். அவங்க கிட்ட ஏமா தேவையில்லாம அதிகமா பேசுற? உள்ள வாமா. வந்துட்டாலும் கிளம்பி போமா போ. உன் வீட்டு ஓனர் கிட்ட பேசி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல. என் பேர் அகிலாண்டேஸ்வரி இல்ல. அட வா அகிலாண்டம், இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரோட சாயந்தரம் வரலாம். வா வாங்க போலாம். வாங்க. வாசல்ல நின்னு அத்தனை பேரு நாக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளவு வாய் பேசிட்டு போறாங்க. பொம்பளைனா அவங்க எல்லாருக்கும் ஈடு கொடுத்து பேசிட்டு வரேன். ச்சே, எந்திரிச்சு வராம இருக்காரு பாரு இந்த ஆளு. இவரெல்லாம் ஒரு ஆம்பளை, மீச வேற மூஞ்சில. ச்சீ, என்ன ஜென்மமோ நீங்களா? ஹே சந்துரு, ஹாய். என்ன இந்த பக்கம்? யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்ன? உங்களை பார்க்க தான் வந்தேன் மேடம். நேற்று அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். இப்போ எப்படி, ஆல் ஓகேவா? ஐயோ சந்துரு, என்ன மேடம்லாம் கூப்பிடுறீங்க? எனக்கு மோரார்லெஸ் உங்க வயசு தான் இருக்கும். ஜஸ்ட் கால் மீ பவித்ரா. அப்பா நல்லா இருக்காரு. டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. அம்மாவும் அப்பாவோட தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் காஃபி வாங்கிட்டு போறேன். வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க. வாங்க. சந்துரு உட்காருங்க. மா, காஃபி ரொம்ப சூடா இருக்கு. அப்புறமா அப்பா கொடுத்துக்கலாம். நீ முதல்ல குடி. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன்மா. இந்தாங்க சந்துரு. தேங்க் யூ. யாருமா இந்த தம்பி? அம்மா, இவர் மிஸ்டர் சந்துரு. வணக்கங்க. வணக்கங்க. அம்மா, நேத்து நான் சொன்னேன்ல அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரும்போது பைக்ல மோதி கீழே விழுந்துட்டேன்னு. இவர் தான் அந்த பைக்ல வந்துட்டு இருந்தாரு. அவரால் தான் நான் விழுந்துட்டேன்னு நினைச்சு இவரு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா எல்லா மருந்தையும் வாங்கிட்டு வந்து தந்தாருமா. நீங்க தான் அந்த தம்பியா? பைக் மோதி கீழே விழுந்தாலே கண்டுக்காத இந்த காலத்துல இப்படி மெடிசன்லாம் வாங்கி கொடுத்து நலம் விசாரிக்கிறது பெரிய விஷயம் தம்பி. பவித்ரா, நீங்க வீட்ல ஒரே பொண்ணா? ஏன் அப்படி கேக்குறீங்க?
இல்ல ஹாஸ்பிட்டல்ல விழுந்து விழுந்து நீங்களே கவனிச்சுக்கிறீங்களே அதான் கேட்டேன். ஆமா, நான் ஒரே பொண்ணு, இவங்களோட செல்ல பொண்ணு. ஆமா, நீங்க? எனக்கு மொரட்டுத்தனமா ஒரு அண்ணன் இருக்கான். அதுக்கப்புறம் பாசமா என்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி 2 தங்கச்சிங்க இருக்காங்க. காலேஜ்ல முடிச்சிட்டீங்க தானே? ஒரு 3 வருஷம் ஆகுது. நீங்க? முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கன்சல்டன்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க தம்பி? நான் எங்கேயும் ஒர்க்குக்கெல்லாம் போகல. எனக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல லாக் ஆகிட்டு வேலை பார்க்குறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஆண்டி. நான் வந்து ஒரு பறவை மாதிரி எப்போவுமே ஜாலியாக பறந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்பா காசில் ஜாலியாக பைக்கு சைக்கிள்னு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, அப்போது நான் கிளம்புறேன். பவித்ரா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கால் பண்ணுங்க, ஓகேவா? நம்பர் நோட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 98414. என்ன ஒரு பிரதர் மாதிரி நினைச்சுக்கோங்க. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, ஓகேவா? ஓகே. சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்க தம்பி. வரேன் ஆண்டி. வாங்க தம்பி. பாய். பாய். ரொம்ப நல்ல டைப்மா இல்ல? கணேஷ், ஆனந்த் பேசுறேன்டா. சொல்லு ஆனந்த், என்ன விஷயம்? கணேஷ், அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 1 லேக் பணம் வேணும்டா. 1 மாதத்தில் திருப்பி கொடுத்துருவேன். அடுத்த மாதம் எப்படி கொடுப்போம் ஆனந்த்? கணேஷ், கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன்ல, அதில் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. என் பக்கம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குடா. ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக தான் வரும். அப்படி வந்துருச்சுன்னா ஃப்ளாட் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிடும். நான் உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். சிவில் கோர்ட்டில் கேஸ் இருக்கு, அடுத்த மாதமே ஜட்ஜ்மெண்ட் வந்துருமா? அதை நம்பி உட்காராம வேற வேலை இருந்தா போய் பாரு ஆனந்த். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதனால வெளியூருக்கு எங்கேயாவது போக முடியுமான்னு பாரு. கணேஷ், வேற எப்படியாவது பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். புஷ்பாவோட ஜுவல்ஸ் இருக்கு, அதை வச்சாவது நான் கொடுத்துருவேன். புஷ்பா ஜுவல்ஸ் இன்னமும் இருக்கா? சரி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நீ அப்புறமா பேசு. கணேஷ், கணேஷ், சிவா, நான் ஆனந்த் பேச. சிவா, இந்தாங்க, இந்த டீயை குடிங்க. வேண்டாம் புஷ்பா. காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டீயாவது இப்ப குடிங்களேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. நான் உங்களை கோவமா பேசிட்டேன்னு வருத்தமா இருக்கீங்க, அதானே? உங்களையாவது நான் ஒருத்தி தான் கோவமா பேசுறேன். என்ன எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுமா? வீட்லயும் இருக்க முடியல, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே கால் எடுத்து வைக்கவும் முடியல. எங்க போனாலும் கடங்காரங்க துரத்தி துரத்தி வந்து அசிங்கப்படுத்துறாங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. நான் மட்டும் இல்லைங்க, நம்ம பசங்க கூட எங்கேயும் வெளியே போக முடியல தெரியுமா? நான் மட்டும் சும்மாவா இருக்கேன்? தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணா கூட யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க புஷ்பா. நான் எதுவும் கோச்சுக்கிட்டு பேசும்போது தானே நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க. மற்ற நேரத்துல குடிச்சிட்டு விழுந்து தானே கிடக்குறீங்க. நான் ஓடுற ஓட்டத்துக்கு சமமா நீங்களும் ஓடினாதானே ஏதாவது ஒரு வழி பிறக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன்னு ஏன் தலையில கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு குடிக்க போயிட்டீங்கன்னா நான் மட்டும் என்னதான் செய்ய முடியும்? கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா? 8-10 கோடி இருந்தா கூட நம்ம பிரச்சனை இப்ப தீராதுங்க. இது எங்க போய் முடியும் தான் தெரியல. இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்யறது? சரி, இந்த டீயை குடிங்க, வேற என்ன செய்ய முடியும்னு யோசிக்கலாம். ஏய் போனா, இங்க வா.
அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரேன். இப்பவாது எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அடிக்கடி கால் பண்ணா தப்பா நினைக்க போறாங்கம்மா. என்னடி, கோயில்ல பார்த்து ஒருத்தங்க உதவி செய்றேன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் அந்த கடவுளே சொல்ற மாதிரி. அந்த வார்த்தையெல்லாம் அலட்சியப்படுத்தவே கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எல்லாருமே எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில இருக்கோம். இங்க பாரு, அவங்க நம்மளை எந்த அளவுக்கு தப்பா நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஏய் ப்ளீஸ் டி, அவங்க கிட்ட பேசு. மா ரிங் போகுதுமா. எடுத்ததும் பேசு. அவங்க கிட்ட அன்னைக்கு கோயில்ல பாத்தீங்களேமா, வீட்டுக்கு வர சொன்னீங்களே, ஹெல்ப் பண்றேன்னு கூட சொன்னீங்களே, இப்ப வரவான்னு தெளிவா கேளு. நீங்க பேசுறீங்களாமா? இல்ல இல்ல, நான் பேசினா சரிப்பட்டு வராது. நீ பேசினாதான் சரியா இருக்கும். பேசு. ஹலோ ஆண்டி, நான் பூனா பேசுறேன். அன்னைக்கு கோவில்ல என்ன பாத்தீங்கல்ல, ரவுடிங்க கூட என்கிட்ட தகராறு பண்ணாங்களே, நீங்க தானே ஆண்டி என்ன காப்பாத்துனீங்க. என்ன விடுங்கடா, என்ன ஏதாவது காப்பாத்துங்க. பூனா, நான் உன்னை அப்பவே வர சொன்னனே, நீதான் வரல. வீட்ல பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடிஞ்சதா? என்னாச்சுமா? இன்னும் பிரச்சனை ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. டெய்லி வீட்டுக்கு யாராச்சும் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. எங்களால வெளியில கூட போக முடியல ஆண்டி. நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் ஆண்டி. என்னம்மா இது? நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு கண்டிப்பா பண்ணுவேன்னு. நீ உன் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நேர்ல வந்து என்ன பாரு. எங்க அம்மாவை எப்ப வந்து ஆண்டி பார்க்க சொல்லட்டும்? எப்ப வேணா வாயேன், நான் வீட்ல தான் இருப்பேன். உடனே கூட நீ வரலாம். ஒன்னு பண்ணு, வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வா, சரியா? சரிங்க ஆண்டி, நான் கண்டிப்பா அம்மாவை வர சொல்றேன். நீங்க இந்த சமயத்துல எங்களுக்கு கடவுள் மாதிரி ஆண்டி. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அம்மா கூட நீயும் வருவல்ல? இல்ல ஆண்டி, அம்மா மட்டும் தான் வருவாங்க. யாராச்சும் அப்பா கூட இருக்கணும். சரிம்மா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா வந்து பாத்துட்டு போ சொல்லு. அவங்களோட பேர் என்னன்னு கேளு. வச்சிடுறேன். ஆண்டி, உங்க பேரு? போனை வச்சுட்டாங்கம்மா. என்னடி, ரெண்டாவது தடவை கூட நீ அவங்க பேரை கேட்காம விட்டுட்டியே. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க கால் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா நம்பிக்கையா பேசுவாங்கம்மா. ஏங்க, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன். இப்போ போக போறா? ரொம்ப வெயிலா இருக்க. நான் ஏற்கனவே நெருப்புல இருக்கேன். இந்த வெயில் எல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. ஏய், அப்பாவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, உன் போனை கொடு. நம்பர் வேறையா இருக்குன்னு நினைச்சு எடுக்காம விட்டுற போறாங்க. நான் போயிட்டு வரேன். அடடா, இன்னைக்கு கீரை தானா? அதாவது வீட்டுக்கு மாடு மாதிரி உழைக்கிறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறேன். டெய்லி கீரை. கீரையோ பருப்போ, முதல்ல ஜெராக்ஸ் கடையை திறக்கிற வழிய பாருங்க. இந்த பாரு, ஏற்கனவே ஸ்கூலு காலேஜ்லாம் லீவ் விட்டுருக்காங்க. கடை ஏற்கனவே ஈ அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல நானும் அங்க போய் உட்காந்து என்ன பண்றது? சரி பவுனு, நான் உங்க ஊருக்கு வரும்போது சரியா கவனிக்காம விட்டேன். உங்க ஊர்ல தியேட்டர்லாம் இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். உனக்கு கீரை தான் முக்கியம், அத பாரு. நீ சொல்லு பவுனு. ஐயா, எங்க ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டென்ட் கொட்டா இருந்துச்சு. அங்க எப்பவாவது படம் போடுவாங்க. ஆனா எனக்கு படம் பார்க்கறத விட பாட்டு கேட்கறதா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பாட்டெல்லாம் கேப்பியா? சரி, உனக்கு என்ன மாதிரி பாட்டுலாம் பிடிக்கும்? எனக்கு பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். முக்கியமா பிபி ஸ்ரீனிவாசன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட குரல் ரொம்ப பிடிக்கும்யா. இப்போ பிபி ஸ்ரீனிவாஸ் அவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் இருக்காருன்னு சொல்ற பத்தியா? சூப்பர் போன. அது சரி, எனக்கும் பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப வர்ற பாட்டெல்லாம் கேக்குற மாதிரியா இருக்கு. அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னாலே டிஎம்எஸ், அடுத்து ரஜினி கமல், அவங்களுக்கு எஸ்பிபி அப்படின்னு அந்தந்த நடிகர்களுக்கு அவங்க பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொருத்தமா இருந்துச்சு. நம்மளும் ரசிச்சு கேட்கிறோம். இப்ப என்னடானா யாருக்கு யார் வேணாலும் பாடலாம் அப்படின்னு ஆயிப்போச்சு. பாடுற வரிகளும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அது என்ன உண்மைதான்யா. சரி, நம்ம அந்தாக்ஷரி பாடுவோமா? வெரி குட். ஏயா அப்படின்னா என்ன? சுத்தம்
சரி ஓகே. அதாவது நான் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டோட கடைசி எழுத்து முடிகிற எழுத்து இருக்கு பத்தியா, அதுலேருந்து ஆரம்பிச்சு நீ பாடணும். அதுதான் அந்தாக்ஷரி. சரி 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 சரி. ஆனா ஐயா அதெல்லாம் எனக்கு சரி வருமானு தெரியல. நீங்க வேணா அம்மாவை பாட சொல்லுங்களேன். ஐயா நீ வேற, அவளை பாட சொன்னா அவ தம்பியை வளர்த்த கதையை பாட ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே ஓகே, கூல் கூல். சரி 3 பேர் மாத்தி மாத்தி பாடுவோம். சரி நீ ஆரம்பி. இல்ல நீங்க ஆரம்பிங்க ஐயா. நானா? ஓகே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. கா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தே. தேல பாடுங்க. நானா? நான் பாடுமா? பாடணும் பாடுங்கம்மா பாடுங்க. பின்ன அட்ரஸ் என்னமோ இந்த அட்ரஸ் தான். ஆனா நீங்க யாரை பார்க்கணும்? அப்பாயின்மெண்ட் இருக்கா? சொன்னீங்கன்னா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி உள்ள அனுப்பிடுவேன். அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா போன அம்மா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவங்க உள்ள அனுப்ப சொல்லுவாங்க. கண் பார்வை அப்பாயின்மெண்ட் இருந்தா ரொம்ப தேடாதீ. ஏதோ கத்துற மாதிரி இருக்கு. புரிஞ்சுக்கங்கம்மா. இல்ல விசாலம், உண்மையில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. போங்கம்மா. நான் உள்ள போய் பார்க்கணுங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏம்பா சரவணா? ஐயா யார் இது? இதோ வரங்க ஐயா. ஐயா கூப்பிடுறாங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போய் கேட்டு வரேன். ஐயா. சரவணா, வெளியில என்னப்பா சத்தம்? ஐயா, பொன்னி அம்மாவை தேடி ஒரு அம்மா வந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கல, ஆனா பார்த்தே ஆகணும்ன்றாங்க. எதுக்காக பார்க்கணுமா? சாரிங்க ஐயா, கேட்க மறந்துட்டேன். நான் போய் கேட்டு வந்துட்டுமா? அதை கேளுப்பா முதல்ல. சரிங்க ஐயா. ஆமா, நீங்க அம்மாவை எதுக்காக பார்க்கணும்? என்ன நீ சும்மா தொண்ணு ஏதோ கேட்டுட்டே இருக்க? போங்க, அந்த போன் அடிக்குது பாரு. புது நம்பரா இருக்கு பாரு. போன் உள்ள ரிங் ஆகுது. ரிங் ஆச்சா அதுக்கெல்லாம் உள்ள அனுப்ப முடியாதுமா. எதுக்காக பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் போய் கேட்டு உங்களை உள்ள அனுப்ப சொன்னா அனுப்புறேன். வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பண உதவி கேட்டிருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க, அதான் வந்தேன். இருங்கம்மா, நான் போய் கேட்டு வந்து சொல்றேன். வந்திருக்கவங்களுக்கு பொன்னியம்மா ஏதோ பண உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்களாம், அதனால வந்திருக்காங்க. ஆகுன்னா டொனேஷன் அது இதுன்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரி, ஒரு 50 ரூபாய் கொடுத்து அனுப்புவோம். ஒரு 50 ரூபா கொடு. என்கிட்ட எங்க இருக்கு? என் பர்ஸ் மேல தான் நீ உட்காந்துருக்க, எடுத்து கொடு. இந்தாங்க உங்க பர்ஸ். உட்காரும் போதே என் வெயிட் தெரிஞ்சிருக்குமே. இந்தப்பா, இந்த 50 ரூபாய் கொடு. 50 ஜெராக்ஸ் காசுடா. இந்தாம்மா, இதை கொடுக்க சொன்னாங்க. கிளம்புங்க. செக்யூரிட்டி, என்ன நீ பிச்சைக்காரின்னு நினைச்சிட்டியா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி 100 பேர் என்கிட்ட கை கட்டி வேலை பார்த்தாங்க தெரியுமா? பிச்சையா போடுற பிச்சை எனக்கு? இந்தா, இந்த 1 ரூபாவையும் சேர்த்து இதை யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே இதை நான் கொடுத்ததா கொடுத்து அவங்களுக்கு நான் பிச்சை போட்டதா சொல்லு. போ. மா 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 ஆட்டோ. மா மா நில்லுமா. மா ஏங்க, யாருன்னு போய் பாருங்க.
யோ சரவணா, ஐயா, என்ன சத்தம்? யார் இந்த லேடி? எனக்கு என்ன பிச்சை போடுறியான்னு கேட்டு நீங்க கொடுத்த 50,000 விட ₹1 சேர்த்து கொடுத்து உங்ககிட்ட யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து நான் பிச்சை போட்டதா சொல்லு அப்படின்னுட்டு கோவமா போறாங்க ஐயா. அப்படியா சொன்னா? ஆமாங்க ஐயா. யாரையா அவ? அது அந்த ஆட்டோ கிட்ட போறாங்கல்ல அவங்க தான் ஐயா. நான் கூப்பிடுமா ஐயா? அம்மா விடு விடு. யாரு இவ இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா? இந்த குரலை எங்கேயோ நான் கேட்டிருக்கேனே. ஒருவேளை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களா டாக்டர்? பண்ணிடலாமா. பிபிலாம் நார்மலாக தான் இருக்கு. வந்தப்ப இருந்ததை விட ஹெல்த் கண்டிஷன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எனர்ஜி லெவல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் அதிகமாக கொடுங்க. சரிங்க டாக்டர். கேட்டுக்கிட்டியா? இந்த டேப்லெட்ஸை பிரிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கிறபடி மறக்காம கொடுங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்கம்மா. பவித்ரா, பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சா? இல்ல டாக்டர், இனிமே தான் பண்ணணும். கவுண்டர்ல போய் பில்ல கேட்டு வாங்கி கட்டிட்டீங்கன்னா உடனே பேஷண்டோட ரிப்போர்ட் ஃபைலை ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே? ஓகே டாக்டர். இருமா, நான் கவுண்டர்ல போய் எவ்வளவு கட்டணும்னு கேட்டுட்டு வரேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. எங்க அப்பாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. எவ்வளவு கட்டணும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அப்பா பேரும் மொபைல் நம்பரும் சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன். $24,200 பே பண்ணணும். பில்லை ரெடி பண்ணிடவா? ரெடி பண்ணி வைங்க. இன்னொரு 1 hourல கட்டிடுறேன். ஓகே மேடம். சூர்யா கிட்ட தான் கேட்கணும், வேற வழியே இல்லை. ச்சே, முன்னாடியே ஒரு 30,000 கேட்டு வாங்கியிருக்கலாம். பவித்ரா, என்ன பவித்ரா, எவ்வளோ கட்டணும்னு சொல்றாங்க? 24,200 கட்டணுமா? சரி பரவாயில்ல, கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சுந்தர் சார், இந்த பில்லை நானே கட்டிடுறேன். ஏன்? இல்ல சார், என் ஃப்ரெண்டு கிட்டே பணம் வாங்கிக்கிறேன். அப்போ நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல சுந்தர் சார், ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டோம். பவித்ரா, நான் உங்களை என் ஃபேமிலியில் ஒருத்தங்களா தான் நினைக்கிறேன். நீங்க தான் என்ன அவாய்ட் பண்றீங்க. ப்ளீஸ் போங்க பவித்ரா, அப்பாவை ரெடி பண்ணுங்க, நான் பில்லை பே பண்ணிட்டு வந்துடுறேன். பில்லை நீங்க ரெடி பண்ணிருங்க, நான் கட்டிடுறேன். ஓகே சார். என்னடி பவி, எவ்வளவு பணம் கட்டணுமா? 24,200 ரூபாம்மா. அவ்வளவு ஆயிடுச்சா? இப்போ அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது? பவி, சுந்தருக்கு வேணா ஃபோன் பண்றியா? அவரே வந்துட்டாரு. கவுண்டர்ல அவர் தான் பில் பே பண்ணிட்டு இருக்காரு. பாத்தியாமா பவித்ரா, சுந்தர் ரொம்ப தங்கமான புள்ளம்மா. பொண்டாட்டி இறந்தப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம
தன்னோட பெண் குழந்தைய தாயும் தகப்பனமா இருந்து பொறுப்பா பாத்துக்கிறாருமா. பல நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கஷ்டத்துக்கு உதவ மாட்டாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறது ரொம்ப கஷ்டமா. நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் பதிலுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க கேக்குறாருலப்பா. இது உங்களுக்கு சரியா படுதா? அவரோட வயசு என்ன, என்னோட வயசு என்ன? 10 வயசு வித்தியாசம்பா. நம்ம இப்படி கேக்குறோமேனு கூச்சம் வேண்டாம். அவருக்கு தான் கூச்சம் இல்லைன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் சரிங்கிற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா பவித்ரா, 10 வயசு வித்தியாசம்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லம்மா. இதோ நிக்கிறாளே உங்க அம்மா, அவளுக்கும் எனக்கும் 12 வயசு வித்தியாசம். நாங்க நல்ல வாழ்க்கை வாழல. இதெல்லாம் சகஜம்மா. இது ஒண்ணு தப்பு இல்லம்மா. அப்பா, அதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்பெல்லாம் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் ஈக்குவல் ஏஜ்ல இருக்கணும். சாரி, எனக்கு இஷ்டம் இல்ல. கஷ்டத்துல உதவுறேன்னு சொல்லிட்டு 2வது கல்யாணத்துக்கு அடி போடுறாரு. கை நிறைய அவர் சம்பாதிக்கிறாருமா. அந்த தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? அவர் ஒன்னும் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கலையம்மா. ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு திண்டாடுறாருமா. ஆனா அந்த குழந்தைய நல்ல விதமா பாத்துக்க ஒரு அம்மாவா இருன்னு தானே கேட்கிறாரு. அது ஒண்ணு தப்புன்னு சொல்றதுக்கு இல்லம்மா. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேம்மா. அப்பா, தயவு செஞ்சு இந்த டாபிக் நிறுத்துங்கப்பா. இது வரைக்கும் நமக்காக அவர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு கேட்டு சொல்லுங்க. எங்கேயாவது கடன் வாங்கியாவது நான் கொடுத்துடுறேன். அதை விட்டுட்டு இந்த பேச்சை மட்டும் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. அப்பாவை ரெடி பண்ண சொன்னேனே, இன்னும் ரெடி பண்ணலையா பவித்ரா? மா, நீங்களாவது ரெடி பண்ணுங்கம்மா. நான் கேப் புக் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். சரி கிளம்புங்க, நான் ஏத்தி விட்டு கிளம்புறேன். ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்துல தான் இருக்கு. நாங்களே போய்க்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க சார். சரிம்மா, பார்த்து பத்திரமா கூட்டு வாங்க. தேங்க்யூ. பவுனு, கீரை சமைச்சிட்டியா? ஆமா, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. வேலைக்கு பார்த்து கரெக்டா பண்ற போன. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஏற்கனவே தமிழ் பாட்டு பாடிட்டோம். அப்படியே வேற லாங்குவேஜ்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா? ஏங்க, மத்தியானத்துக்கு மேலேயாவது கடைக்கு போனோங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? இந்த பாரு விசாலம், கடைக்கு போகணும்னு நினைச்சாலே போர் அடிக்குது. இங்கே நல்ல டைம் பாஸ் ஆகுது. அதுவும் இப்ப நான் பாட்டு பாடுற மூட்ல இருக்கேன். அதுவும் இல்லாம பையன் தான் கடையை பாத்துக்கிறான்ல, அப்புறம் என்ன? பவுனு, அப்படியே அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஐயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பிரியா வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. எனக்கு அவளை வேற கவனிக்கணும். பேசாம நீங்க அம்மா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏய் பவுனு, வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சே, ஏதாவது பிரச்சனையா? அதுவா பொண்ணி, யாரோ ஒருத்தங்க பண உதவி கேட்டு வந்தாங்க. பண உதவி? ஆமாம் பொன்னி, யாரோ திமிர் பிடிச்ச பொம்பளையா இருக்கும் போல இருக்கு. 50 ரூபாய் கொடுத்து அனுப்புனாரு. அந்த 50 ரூபாயோட 1 ரூபாவை சேர்த்து கொடுத்து 51 ரூபாயா திருப்பி கொடுத்துட்டா. அப்படி திமிரா நடந்ததும் இல்லாம அகராதியா வேற பேசிருக்கா. அந்த சத்தம் தான் உனக்கு கேட்டிருக்கும். ஐயோ, பூனாவோட அம்மாவை வர சொல்லியிருந்தோமே, ஒருவேளை அவங்களா இருக்குமோ? பவுனு, என் போனை சார்ஜ் போட சொன்னேனே, எங்க வச்சிருக்க? இதோ அங்கதான் இருக்கு. போன் அடிக்குது பொன்னி. யாரு? தெரியல. ஹலோ ஹலோ, எங்க கஷ்டம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? நாங்க படுற அவமானம் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நீங்களும் உங்க பங்குக்கு காயப்படுத்துறீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? நாங்க உங்களுக்கு என்னங்க கெடுதல் பண்ணோம்?
இல்ல இது போனாவோட நம்பர் தானே. இதுல நீங்க யார் பேசுறது? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நாங்களா மேடம் உதவி கேட்டு வந்தோம்? உங்களை யாருன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? நீங்களா வந்து உதவி பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தவங்கள செக்யூரிட்டி வச்சு அவமானப்படுத்துறீங்களா? உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் இது விளையாட்டா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க இவ்ளோ க்ரூவலா இருக்கவே கூடாது மேடம். கஷ்டத்துல இருக்கிறவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி வேற ஒரு பாவம் இந்த உலகத்திலே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ இங்க பாருமா, முதல்ல நீங்க யார் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கோவப்படுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். முதல்ல இது போனா நம்பரா இருக்கு. ஆனா நீங்க யார் பேசுறீங்கன்னு தெரியல. நீங்க தான் போனாவோட தங்கச்சியா? நான் புவனாவோட சிஸ்டர் தான். என் பேரு பூஜா. என்ன செய்ய போறீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னையும் அவமானப்படுத்த போறீங்களா? இல்லம்மா, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ பேச. இங்க பாருமா, நான் எப்பவும் யாரையும் அவமானப்படுத்தணும்னு என் வாழ்க்கையில நினைச்சது கூட இல்ல. இவ்ளோ நல்லவங்க மாதிரி பேசுறீங்களே, அப்புறம் எதுக்கு மேடம் எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்புனீங்க? அம்மா, எங்க அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ உங்க அம்மாவை அனுப்பி வையே, நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல வெயில்னு கூட பார்க்காம எங்க அம்மா உடனே கிளம்பி வந்தாங்க. வீட்டு வாசல்ல வந்து கால் பண்ணப்போ நீங்க காலை எடுக்கல. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கிட்ட 50 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. எங்க அம்மா என்ன உங்ககிட்ட தர்மம் வாங்கவா வந்தாங்க? நாங்களும் உங்களை மாதிரி வசதியா இருந்தவங்க தான் மேடம். ஏதோ விதி நாங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்காக எங்களை பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி நடத்துவீங்களா? இது பாருமா, நான் தான் உன் அக்காவை பார்த்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னோனே வீட்டுக்கு வர சொன்னேன். உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வர சொன்னது நான் தான். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு லேசா தலை வலிச்சிட்டு இருந்ததா, மாடியில படுத்துட்டு இருந்தேன். போன் இங்க சார்ஜில் இருந்தது. அதனாலதாம்மா என்னால போனை அட்டன் பண்ண முடியல. நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. இது பாரு, கண்டிப்பா உன் அம்மாவையும் உன் அக்காவையும் திரும்ப வர சொல்லு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மேடம், நீங்க எதுவும் பொழுதுபோக்குறதுக்காக இத சொல்லலையே, உண்மையா தானே சொல்றீங்க? கடவுள் சத்தியமா நான் உண்மையதாம்மா சொல்றேன். நீ தயவு செஞ்சு உன் அம்மாவையும் உங்க அக்காவையும் வர சொல்லு. நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன். நான் வர சொல்லுவேன் ஆண்டி. ஏதாவது மாறி நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், பாத்துக்கோங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ வருத்தப்படாத. அம்மா, உங்க பேர் என்ன ஆண்டி? மிஸ்ஸஸ் பொன்னி. சரிங்க ஆண்டி, நான் போனை வைக்கிறேன். பொன்னி, என்ன பிரச்சனை? உன்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்க அவங்க தான். நீ ஏன் இவ்ளோ இறங்கி பேசிட்டு இருக்க? ஏம்மா, உங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க, நீயும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. இப்போ ஏதோ செய்ய முடியாம போச்சு, அதுக்கு எதுக்கு இப்படி பேசணும்? நீ யார்கிட்டயோ கடன் வாங்கி அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரில இருந்தது. நான் செஞ்சது தப்புதான். அவங்க பாட்டுக்கு அவங்க கஷ்டத்தோட வழியில தான் போயிட்டு இருந்தாங்க. நான் தான் உதவி செய்யறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டேன். அப்ப நான் செஞ்சது தப்பு தானே? எந்த பாவத்துக்கும் விமோச்சனம் இருக்கு. ஆனா உதவி செய்யறேன்னு ஏமாத்தினா அதுக்கு விமோச்சனமே இல்லை. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீ உதவின்னு கேட்டு வர எல்லாருக்கும் தான் உதவி பண்ற.
யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்காக இவ்ளோ இறங்கி பேசணுமா? இங்க வந்த பொம்பளை ரொம்ப திமிராதான் பேசிட்டு போயிருக்கா. இப்ப பேசின பொண்ணு வேற ரொம்ப வாய் துடுக்காதான் பேசிருக்கா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இறக்கமே படக்கூடாது பொன்னி. இல்ல அண்ணி, அவங்க பேசுனத திமிரா பேசுனாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க பொண்ணுகிட்ட நான் சொன்ன வார்த்தைக்காக அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு பெரிய இக்கட்டுல இருந்திருக்கணும். அவங்க திமிரா பேசுனதா நான் நினைக்கல. அவங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுதான் ஆகணும். இத பாருங்க, தயவு செஞ்சு புவனாவும் அவங்க அம்மாவும் தேடி வந்தா அவமானப்படுத்தி அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். பொன்னி, பொன்னி, இந்தாம்மா இதை கொடுக்க சொன்னாங்க. கிளம்புங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் 1008 பிரச்சனை. எல்லா இடத்துலயும் கோவமா நடந்துக்கிறேன். நீ ஏண்டி இவ்ளோ கோவப்படுற? மா, அதுக்காக உன்னை இன்சல்ட் பண்ணி அனுப்புவாங்க, அதை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியாமா? ஏய், நாமளே ஒவ்வொரு நிமிஷமும் முங்கிக்கிட்டு இருக்கோம். யார் கை தூக்கி கரை சேர்த்து விடுவாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ உன் பங்குக்கு நீயும் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி போட்டு வந்திருக்க. சரி, அவங்க முடிவா என்னதான் சொன்னாங்க? அவங்களுக்கு நீ வந்ததே தெரியாதாமா? வீட்ல இருக்கிற யார்கிட்டயோ தான் செக்யூரிட்டி சொல்லி அந்த 50 ரூபாவை வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஒருத்தங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா, அந்த அம்மா சீரியஸா தான் மீன் பண்றாங்க. அவங்க குரல்ல ஒரு பதட்டம் தெரியுது. அந்த செக்யூரிட்டி உன்கிட்ட அப்படி நடந்ததுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படதான் செய்யறாங்க. ஏய், நிஜமாவே வருத்தப்படுறாங்களா? அப்ப என்ன செய்யலாம்? மறுபடியும் போய் பார்க்கலாம் தான் நினைக்கிறேம்மா. ஒன்னும் தப்பில்லைன்னு தான் தோணுது. சரி, ஒன்னு செய்யலாம். இந்த வாட்டி நான் போல, நீயும் போனாவும் போயிட்டு வாங்க. அங்க போய் நீ ஒன்னும் பேசாத. அவங்க நம்ம போனா கிட்ட தான் நல்லா பாசமா பேசுறாங்க. போனாவே அவங்க கிட்ட பேசட்டும். என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். சரிம்மா. ஆமா, பேர் கேட்டியா? என்ன சொன்னாங்க? பொன்னின்னு சொன்னாங்கம்மா. ஓ, பொன்னி. பொன்னியா? பொன்னி. சரி, ஏதோ ஒரு 2-3 லட்சமாவது இப்ப கொடுத்தாங்கன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து கொஞ்சமாவது வெளியில வரலாம்ல. வீட்டை பார்த்தா அவங்க ரொம்ப பணக்காரங்க மாதிரி தான் தெரியுது. நாம கேட்குற இந்த 2-3 லட்சத்தெல்லாம் அவங்களால ஈஸியா கொடுக்க முடியும்னு தான் தோணுது. நீ ட்ரை பண்ணு. சரிம்மா. அப்பா, நம்ம கஷ்டம் கொஞ்சமாவது தீரட்டும். பவித்ரா, அந்த தம்பி சுந்தர் எப்போ ரூம் வாசல்ல வந்து நின்னுச்சுனே தெரியல. வெளி இடத்துல பேசும்போது கவனமா பேச வேண்டாம்? இப்படியா பொறுப்பு இல்லாம பேசுவே நீ? பவித்ரா, நீ பேசுனது அந்த தம்பி காதுல விழுந்திருக்குமோ என்னமோ. அப்பா அவரை பத்தி பேசுனதும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுமா. எனக்கு பிடிக்காத ஒண்ணு அப்பாவும் நீயும் ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க? அவரு கேஷ் கவுண்டர்ல நிப்பாருன்னு நினைச்சு பேசின. திடீர்னு ரூம் வாசல்ல வந்து நிப்பாருன்னு எனக்கு என்ன தெரியும்? காதல விழுந்தா விழுந்துட்டு போட்டுமா. நான் ஒன்னும் தப்பா பேசலையே. அப்பவாவது புத்தி வரட்டும். இந்த அளவுக்கு அரக்கத்தனமா இருக்க கூடாதுடி. உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலனதும் உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து பணமெல்லாம் கட்டி எவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சிருக்கு அந்த தம்பி. இப்படி மனசு புண்படுற மாதிரி பேசினா நிச்சயமா நல்லா இருக்காதுடி. அவர் மனசு கஷ்டப்பட்டா அது நம்மள கண்டிப்பா பாதிக்கும்டி பவித்ரா. மா, சும்மா பயமுறுத்தாத. நான் பேசினது ஒன்றும் தப்பில்லை. அதுக்கு மேல அவர் மனசு கஷ்டப்பட்டா கஷ்டப்படட்டும்.
நான் என்ன பண்ண முடியும்? ஏமா அதுக்காக அவர் மூஞ்சியில் அடிச்ச மாதிரி அம்மா பேசுறது? வேற எப்படிப்பா பேசணும்? பிடிக்காதத பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். பவித்ரா, அது இல்லம்மா, அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி இருக்காருன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏதோ பழகின உரிமையில அவர் என்கிட்ட கேட்டாரு. அப்போ கூட அவரு தயங்கி தயங்கி தான் கேட்டாரு. நான் தான் ரொம்ப நல்லவரா இருக்காரு, நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில ஒத்துக்கிட்டம்மா. பிடிக்கலங்கிறது நேரடியா நீ அங்க வச்சு சொல்லியிருக்க வேண்டாமா? பவித்ரா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தன்னா நான் அவர்கிட்ட நேரம் கிடைக்கும்போது பக்குவமா எடுத்து சொல்லியிருப்பம்மா. நீ பேசினது அவர் காதில் விழுந்துருச்சு, ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாருமா. பாவம், நல்ல மனுஷம்மா. நீ அவசரப்பட்டு பேசிட்டம்மா. ஏ பூஜா, நில்லடி, இந்த வீடுதான். பொண்ணு இளம் இருக்கு பாரு. பார்த்தா பெரிய பணக்காரங்க வீடு மாதிரி தான் தெரியுது. ஆனா நான் வேற அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டேனே, ஏதாவது தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? ஹே, நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டாங்கடி. அவங்கள நேரா பார்த்தா உனக்கே புரியும், அவங்க ரொம்ப நல்லவங்கடி. எப்படியோ 2-3 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டா போதும். இப்போதைக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனையாவது சரி பண்ணலாம். சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஹலோ ஆண்டி, நானும் என் சிஸ்டரும் உங்க வீட்டு வாசல்ல தான் ஆண்டி நிக்கிறோம். வாசல்லையாம்மா? ரொம்ப சந்தோஷம். இப்பவாவது வந்தீங்களே. பக்கத்துல செக்யூரிட்டி இருப்பாரு, அவர்கிட்ட போன் கொடு. ஓகே ஆண்டி. அண்ணா. என்னம்மா, யார் வேணும்? பொன்னி ஆண்டி உங்ககிட்ட பேசணும். நாங்க இந்தாங்க பேசுங்க. குடுமா. அம்மா. சரவணன், அந்த பொண்ணுங்க தெரிஞ்சவங்க தான், உள்ள அனுப்புங்க. சரிங்கம்மா. இந்தம்மா வாங்க. வாடி போலாம். உள்ள போங்க. ஏய் வா. ஓய். இவன் இங்கேயும் வந்துட்டானா? ஏய், நீ என்ன இங்க பண்ற? ஏய், அத நான் கேக்கணும். இங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்துட்டியா? வாட்ச்மேன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அதுக்குள்ள விடுறீங்க? இவனை உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. அம்மா, அது முடியாதுமா. இவர்தாம்மா இந்த வீட்டு முதலாளி.